நீரைகணி அப்பம் உடவள் கூறி கப்பிய கரிமுகன் அடிவே கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைவார் கற்பகவன வினை கடிதேகும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு தீரல் போய மதையானை பத்தள வைரனை புத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசதாச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா எரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கடமணமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொலியர்கோன் படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிவிசை கல்வி தப்பில் அணிந்த வீரானடி போற்றி பாலி திருநாவலூர் வெண்தொண்டர் பதம் போற்றி போலிமொழி திருவாதவரர் திருப்பால் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடன் ஐயா வள்ளல் வைத்தியநாத பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடன் ஐயா ஸ்ரீ சகஸ்திரிங்க சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலும் நாம் இன்று சிவ தர்மோதரத்தில் பரிகாரவியல் 8 பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் புற்றியுள்ளது. நாம் எப்போதும் ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் என்று விண்ட மாமலர் கொண்டு விரைந்து நீர் அண்ட நாயகன் அடி சூழ்மின்கள் பண்டு நீர் செய்த பாவம் பறைத்திடும் வண்டு சேர் பொழில் வான்மியூர் ஈசனே என்று மிக அருமையாக பாடுகின்றார் நமது அப்பர் சுவாமி. திருவான்மியூரில் பாடப்பட்ட இந்த பாடலானது மிகச் சிறப்பான பாடல். வெண்ட மா மலர் கொண்டு விரைந்து நீர். எத்தனையோ மலர்கள் உள்ளன. அதிலே அருளாளர்கள் அரும்போடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து அரும்பு மலரெல்லாம் கொடுக்க சொன்ன அப்பர் சுவாமிகள் இந்த இடத்துல விண்ட மாமலர்னா விரிந்த மலர்களையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. விரிந்த மலர்னா எது விரிந்த மலர்? அதிகாலையில 6 மணிக்குள்ள மலர்கள் எல்லாம் பறிக்கணும். சில மலர்கள் விரிந்தே தான் இருக்கும். என்ன மலர்னா பவளமல்லியில எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது விரிந்து தான் இருக்கும். விரிந்து அதுவே தானா உதிரும். சில மலர்கள்லாம் உதிர்ந்து காணப்படும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கொன்றை மலரும் அப்படித்தான், அப்படியே விரிந்து காணப்படும். அந்த மாதிரி மலர்களையும் சாமிக்கு கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. அது மாதிரி நந்தியவர்த்தத்தை போய் நல்லா விரிஞ்சதுக்கு அப்புறம் அது பூவில் உள்ள தேன் எல்லாம் உறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போய் பறிச்சோம்னா அது வந்து வெச்சி மலர் ஆகிரும். சாமிக்கு சாத்தினது அது விரிஞ்சிடும். எப்ப எத்தனை மணிக்கு பறிக்கும் போது விரிஞ்சதா? இப்ப உள்ள மலர்கள் அப்படி இருக்க போல தெரியும். சரி, அதை பத்தி ஒரு இருக்கட்டும். சரி, இருக்கட்டும். பறிச்சாலும் மலர்ந்துருதா? சரி, இல்ல அந்த அந்த மலர் பறிச்சா சரிதான். சப்போஸ் லேட்டா பறிச்சா என்ன ஆகும்னா ரொம்ப விரிஞ்சு காணப்படும். அப்ப இந்த இடத்துல விண்ட மாமலர் அப்படின்னு விரிந்த மலர்கள், பவளமல்லி, கொன்றை போன்ற மலர்கள் எல்லாம் விரிந்து காணப்படும். அப்படிப்பட்ட மலர்களையும் எடுத்து சிவபெருமானுக்கு சாத்தி மகிழ வேண்டும். அது எப்படி மகிழணும்? விரைந்து நீர் உடனே போய் அந்த மலர்களை எல்லாம் பறிச்சு சாமிக்கு கொண்டு போய் சாத்த வேண்டும். போவோம், இப்ப என்ன பதறாம போவோம், இப்ப என்ன அவசரம், ஒரு 10 மணிக்கு போய் பறிப்போம் அப்படின்னு குறைக்கிக்கிட்டே இருந்து காலத்தை வீணா போக்கி பதறாம போய் பறிப்போம். இப்ப யாரு பறிச்சுட்டு போறா? அப்படி பறிச்சு போனா போகட்டும், 2 இலையை பறிச்சுதான் வைப்போமே அப்படின்னு இல்லாம விரைந்து அந்த மலர்களை போய் வேற யாரும் பறிப்பதற்கு முன்னாடி போய் அந்த மலர்களை போய் நாம் பறித்து வந்து அதை இண்டை போன்ற மலர்களை அந்த மலர்களை எல்லாம் மாலைகளாக்கி இண்டைகளாக்கி இறைவனுக்கு நாம் சாத்த வேண்டும். அதுலேயும் சாமிக்கு ஒவ்வொரு அடியாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்து பார்த்து கட்டுவாங்க. இண்டை மலர் தான் அப்படி தலையில சாமிக்கு சூடக்கூடிய மலர்.
தொண்டரஞ்சு களிரும் அடக்கி சுரும்பார்மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பராள் பண்டு வாய மயில் ஆலமான் கன்று துள்ளவரி கெண்டை வாய சுனை நீல மொட்டலரும் கேதாரமே என்று கூட ஞானசம்பந்தன் பாரு. இண்டை மாலையெல்லாம் கட்டி இந்த அடியார்கள் எல்லாம் மகிழ்வார்கள். ஆர்வத்தோட பறிச்சு மலர்களை எல்லாம் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு ஆங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து பறிக்கும் போது ஆர்வத்தோட பறிச்சு நம்ம பெருமாளுக்கு கொண்டு போய் சாத்த வேண்டும் என்று விரும்பி போய் என்ன செய்யணும், அந்த மலர்களை பறித்து பெருமானுக்கு இண்டை போன்ற மாலைகள் எல்லாம் கட்டி. ஏன் அப்படின்னா, ஏன் மாலைகள்லாம் கட்டி இறைவனுக்கு சாத்தணும் அப்படின்னா, அப்படின்னாதான் இறைவன் மேல் அகம் குலைந்து அன்பு உருகும். இல்லைன்னா உருவதற்கான வாய்ப்பு இல்லை. மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு, ஆமாறு உன் திருவடிக்கு அகங்குலையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேலின் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கொத்தாடேன் சாமாரை விரைகின்றேன் சதராலா உன்னை சார்வானே என்று யார் சொல்றா? மாணிக்கவாசக பெருமான். அப்ப அகங்குலைவதற்கும் அன்புருவதற்கும் பூமாலை புனைந்தேத்தேன், மாலை கட்டணும் சாமிக்கு. அப்புறம் புகழ்ந்துரையன் திருமுறைகள் பாடணும். அப்புறம் புத்தேலின் கோமானின் திருக்கோயில் ஒவ்வொரு திருக்கோயிலையும் போய் தொண்டு செய்யணும். இதெல்லாம் செஞ்சாதான் சுவாமி மேல நமக்கு அன்பு பெருகும். சும்மா வீட்டுல மட்டும் வழிபாடு பண்ணா என்ன செய்யாது, போகாது. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு தினசரி திருக்கோயிலுக்கு. எந்த திருக்கோயிலுக்கு? சங்கரன் கோயிலுக்கு. சங்கரா சய போற்றி போற்றி என்றும் அலைபுணல் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரான் இல்லே ஏ எந்த கோயிலுக்கு போக சொன்னாரு? சங்கரன் கோயிலுக்கு தினசரி போகணும். நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் உன் அழகிட்டு மெழுக்கு விட்டு பூமாலை புனைந்தேத்தி தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கரா செய்ய போற்றி என்றும் அலைபுணல் செஞ்சடை ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரான் இல்லே என்று சொல்வதற்கிறாங்க. விரைந்து போய் அந்த மலர்களை எல்லாம் பறித்து என்ன செய்யினாரு? அண்டர் நாயகன் அடி சூழ்மீன்கள். அண்டர் நாயகர்னா யாரு? சிவபெருமான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான். அவர் தானே பிரம்மாண்ட நாயகன். வேற யாராவது இருக்காங்களா? அவரை சொல்லியாச்சுன்னா அவருக்கு மேல ஒரு தெய்வம் கிடையாது. சிவலோகத்துக்கு மேல ஒரு உலகம் கிடையாது. சுவாமியுடைய திருவடிக்கு மேல ஒரு உலகம் கிடையாது. எல்லா பேருமே மேக்சிமம் பாதாள உலகம் வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு மேல யாராலையும் போக முடியாது. அதுக்கு அப்பால விளங்கக்கூடியது சிவபெருமானுடைய திருவடி. எல்லா உலகமும் அவருக்குள்ள இருக்கு. எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி எழுந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, ஞான சுடர் விளக்காய் நின்றாய் நீயே என்று கூட அப்பா சுவாமி. இப்படி எல்லாமாக உள்ளவர் சிவபெருமான். எல்லாவற்றையும் கடந்தும் எல்லா பொருளுக்குள்ளும் கலந்தும் இருக்கின்ற காரணத்தினால் இறைவனுக்கு கடவுள் என்று பெயர். எல்லாவற்றையும் கடந்தும் நமக்கு உள்ளும் இருப்பவர் இறைவன். அதனால சிவபெருமானுக்கு என்ன பேரு? கடவுள் என்று பெயர். கடவுள்னா கடந்தும் நமக்கு உள்ளும் இருப்பவர். எல்லா பொருளுக்குள்ளும் இருக்காரா இல்லையா? எப்பொருளும் சாமி கிடையாது. ஆனா அந்த பொருளை இறைவன் கலக்காம எந்த பொருளும் இயங்குவதில்லை. ஒன்று நீ இல்லை அன்றி ஒன்றில். புரிஞ்சிச்சா? எல்லா பொருட்களையும் நீக்கவர் நிறைந்து எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லா பொருளும் ஈசன் கலந்திருக்கின்றாங்கிற உணர்வு நமக்கு இருக்க. அப்படி இந்த பாட்டு சொல்றாரு, அண்டர் நாயகர் அடி சொல்வீங்கள். அடினா திருவடின்னு. அந்த அடி உதவுன மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எந்த அடி? இறைவனுடைய திருவடி உதவாம அண்ணன் தம்பி கூட என்ன செய்ய மாட்டாங்க, உதவி பண்ணுவாங்க. சாமியுடைய திருவடி தான் நமக்கு ஒவ்வொரு நிலையிலையும் நமக்கு உதவி செய்வது. எது என்று கேட்டால் சிவபெருமானுடைய திருவடி. அதான் அடி உதவாமல் அண்ணன் தம்பி. திருவடி தான் எல்லா நிலையிலும் நமக்கு உதவும். நம்ம இறைவன்கிட்ட கடைசி கொண்டு போய் சேர்ப்பதும் எதுதான்? இந்த திருவடி தான் கொண்டு போய் திருவடி தான் கொண்டு சேர். அண்டர் நாயகர் அடி சொல்மீன்கள். அண்ட எல்லா தேவர்களுக்கும் தலைவர் சிவபெருமான். அதனாலதான் அண்டர் நாயகர். எத்தனையோ கோடி அண்டங்கள்லாம் இருக்கு. இப்ப ஒரு மேக்சிமமா சொல்லக்கூடிய போனங்கள் என்னன்னா 224 போனங்கள். ஒரு குத்து மதிப்பா சொல்றது. அதுக்கு மேலே எண்ணில்லாத போனங்கள்லாம் இருக்கு. இந்த பூலகத்துல நமக்கு தெரிந்த உலகங்கள்னு பார்த்தோம்னா போனங்கள்னு பார்த்தோம்னா 224 போனங்கள். இந்த 224 போனங்களையும் ஒவ்வொரு போனங்களையும் எத்தனையோ கோடி அண்டங்கள் உண்டு.
அப்ப 224 கோணங்கள்ல எத்தனை கோடி அண்டங்கள் இருக்கும்? அத்தனையும் கட்டி காப்பது யாரு? சிவபெருமான் ஒருவரே. அதனால அவர் அண்டர் நாயகர் அப்படின்னார். அண்டங்களுக்கெல்லாம், எல்லா அண்டங்கள்லையும் எத்தனையோ கோடி உயிர்களுக்கெல்லாம் தந்தையாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான், நாயகனாக திகழக்கூடியவர் சிவபெருமான். அதனாலதான் அண்டர் நாயகர். சிவபெருமான் கடிதம் எழுதும்போது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் எழுதி கொண்ட மடல் என்னவென்றால் போட்டிருக்கான். ஆனா சாமி அப்படி போடல. அடியாருக்கு எளியன் சிற்றம்பலவன் தான் கடிதம் போட்டார். கடிதத்தை எழுதினார். சாமி நினைச்சா எழுதலாம்ல, யாரு கேட்க முடியும்? ஆனா சாமி என்ன சொல்றாரு? அடியாருக்கு எளியன்பா நானு அப்படிங்கிறாரு. இப்ப நம்மளாம் எப்படி இருக்கணும்? அடியாருக்கு பொடியனா கூட இருக்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படிலாம் யோசிக்கணும். அண்டர் நாயகர் அடி சூழ்வின்கள். இப்ப திருவடியை சொல்றதுக்கு இப்ப எல்லாம் வளர்ந்தீங்களா? சூழ்தல்னா என்ன அர்த்தம்? இறைவனை வளம் வருதல்னு அர்த்தம். ஆக்க யார் பயனன்? அரண் கோயில் வளம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத இவ்வாக்கை யார் பயனன்? அதே மாதிரி இறைவனுக்கு மலரை பறித்து சுவாமி கொடுக்காம இந்த கை இருந்து என்ன பயன்? இந்த உடம்பு இருந்து என்ன பயன்? இந்த உடம்பு நான் இறைவனுக்கு பணி செய்யாம நீ வாழ்ந்து என்னத்தை கொண்டு போவோம்? கடைசி ஒன்றும் கொண்டு போக. அருணாக்கரை கூட என்ன செஞ்சிருவாங்க? கட் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. ஒரு பேர் உதவி செய்ய மாட்டாங்க, யாரும் துணைக்கு வர மாட்டாங்க. அண்டர் நாயகனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் தான் நமக்கு எப்போதும் கூடயே இருப்பார். உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் அருளர். கடைசி காலத்துல எல்லாம் வருவாங்க, சுடுகாடு வரைக்கும் வருவாங்க. வந்துட்டு நெருப்பு வைக்கும்போது தம்பி பார்க்காதப்பா, திரும்பி பார்க்காத, வச்சு ஓடியா ஓடியா ஓடி மண்டையை அப்படி திரும்பி என்ன செஞ்சிருவாங்க? ஏழை கொடுத்துங்கிறாங்க. அதோட கதை முடிஞ்சிச்சு. நினைப்பு எத்தனை நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த இறந்தவருடைய நினைப்பு 1 மாசம், மிஞ்சி போனா 30 நாள். அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சிலர் பார்த்தா அன்னைக்கு தொலைஞ்சதுடா அப்படின்னு சொல்லி அன்னைக்கே சில பேர் என்ன செய்வாங்க? வளர்க்குற ஆளுகளும் உண்டு. இந்த சேர் வந்தாங்க போட்டு. அப்படி இந்த உலகத்துல எல்லாருமே எப்படி வருவாங்கன்னா பணத்திற்காக வருவாங்க, மற்ற எதுக்குமே வரமாட்டாங்க. ஆனா சாமி எந்த நிலையிலும் நம்ம கூடையே ஒன்றாய் உடனாய் வேறாய் நம்ம கூடையே இருந்து நமக்கு துணை செய்கின்றார். அப்படிப்பட்ட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அடியாருக்கு எளியன், தேவர்களுக்கெல்லாம் தலைவன். அவன் 33 மற்ற ஒழிந்த தேவரும் காணாத சிவபெருமான். அப்பேற்பட்ட அண்டர் நாயகர் அடி சுல்விங்கள். அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியை நாம பற்றி பரவ வேண்டும். பரவினால் நமக்கு என்ன போகுமா? பாவம் பாவம் போயிடும். பண்டு நீ செய்யும் அப்படி சிவபெருமானை போய் இப்படி வளம் வந்தோம்னா, அது இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு சிவபெருமானை என்ன செஞ்சிருக்கீங்க? எல்லாருமே வளம் வந்திருக்கீங்க. அதனால புண்ணிய காலத்துலலாம் இறைவனை எத்தனை முறைனாலும் வளம் வந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா சுத்தும் போது ஒற்றைப்படையில சுத்தணும். சுத்தும் போது எத்தனை படையில சுத்தணும்? 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19, 21. நீங்க எத்தனை? 27 சுத்துறீங்களா? சின்ன கோயில்னால 27 தடவை சுத்துறீங்க. இதே பெரிய கோயில்னா 27. இங்க பாருங்க, ஒரு 3 தடவை சொல்லுங்க வேண்டாம் சுத்துறேன். மலையாளத்துல சுத்த சொல்லுங்க, எல்லாம் எத்தனை தடவை சுத்துவாங்க? ஒரு தடவை சுத்திட்டு வந்து அவங்க உட்காந்துருவாங்க. அந்த படியில உட்காந்துட்டு மூசுன்னு இழைச்சிட்டு. அன்னைக்கு ஒரு அடியர் சுத்தி வந்தாங்க. சார் என்ன சார் இழைக்கிறீங்க? இல்ல சாமியை சுத்தி வந்தேன். அப்படியா? எத்தனை சுத்து அப்படிங்கிட்டேன். ஒரு சுத்து அப்படின்னு. ஒரு சுத்துக்கே இப்படி இழைக்கிறீங்க? இல்ல இன்னும் 2 சுத்து சுத்தலான் இருக்கேன், 3 சுத்து சுத்தலான் இருக்கேன். அப்படியே ரொம்ப சந்தோஷம், நல்லா சுத்துங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்தேன். அதாவது பெரிய பெரிய கோயில்ல 3, 5, 7. இதே இது ஒரு மலையை சுத்த சொன்னா நீங்க 27 தடவை சுத்திடுவீங்களா? அண்ணாமலையை போய் 27 தடவை சுத்துங்க பார்ப்போம். எத்தனை தடவை சுத்துவீங்க? ஒரு தடவை சுத்துறதுக்கு அங்கங்க உட்காந்து எங்கடா ஏதாவது இட்லி கொடுப்பாங்களா, இல்ல சாம்பார் சாதம் கொடுப்பாங்களா, இல்ல தயிர் சாதம் கொடுப்பாங்களா? ஆனா உண்மையிலே சொல்றேன், கிரிவலை சுத்தும் போது எதையுமே சாப்பிடக்கூடாது. விரதம் இருந்து போய் சுத்தி வந்துதான் என்ன செய்யணும்? சுத்தி வந்து கூட விரதம் விட்டு சாப்பிட்டுக்கலாம். சுத்துற நேரத்துல சாப்பிடவே கூடாது. ஆனா சுத்துற இடத்துல தான் எல்லாமே கொடுப்பாங்க. உங்களுக்கு எல்லாரும் கருவுதான் பெரும் கருணையால் வரிசை கடைகள்லாம் அங்க போய் அங்கதான் நிறைய போட்டிருப்பாங்க கிரிவலை சுத்தும் போது. அங்க கொடுக்காங்க. அன்னதானம் வாங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லது, யாருக்கு? கொடுக்குறவங்களுக்கு நல்லது. ஆனா வாங்கி வச்சுட்டு நான் அடி என்ன சொல்ல, வாங்க வேண்டாம் சொல்ல, வாங்கி வச்சுக்கிட்டு கிரிவலை சுத்தி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அது விரதமா விட்டு சாப்பிடணும்.
வாங்கி வாங்கி மஞ்சள் பைக்கு கொஞ்சம் கொண்டு போயிடணும். டக்குனு என்னது புளியோதரையா கொடுங்க, என்னது தயிர் சாதம் வாங்கி கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுட்டு சுற்றி வந்துதான் என்ன செய்யணும். காசியா ஒரு தடவை தானே என் கூட வந்திருக்கீங்க, அடிக்கணும் ஒரு தடவை வந்திருக்கீங்க ஞாபகம் இருக்கா? ரைட்டு, இன்னொரு தடவை போயிடுவோம், 3 தடவை. சரி சரி. அப்படி சாமியை போய் நாம் வலம் வந்தால் சூழ்ந்தால் அதான் சொல்றாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராயில் திறமொரு கால் தீவண்ணர் பேசாராயில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராய். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது போய் என்ன செஞ்சிடணும், சாமியை போய் வலம் வந்துடணும். இல்ல நான் இருந்த இடத்திலிருந்தே இறைவனை வணங்குவேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. தினசரி திருக்கோயில போய் தான் வழங்கணும் அப்படின்னு நமக்கு ரூல்ஸ், நமக்கு அடியார்கள் சொல்றாங்க. அதுபடிதான் நம்ம செய்யணும். தூர தொலைல கோயில் போக முடியல, பக்கத்துல இருக்க கோயிலையாவது என்ன செஞ்சிடணும், போய் திருக்கோயில போய் வந்துடணும். அது முக்கியமா என்ன ஆலயம், சிவாலயமா இருக்கணும். சங்கரன் சங்கரா போற்றி போற்றி என்று சொல்லக்கூடிய சிவன் கோயிலா இருந்தா ரொம்ப சிறப்பு. இப்ப கம்மாப்பட்டில் உள்ளவங்களுக்கு அங்கே பக்கத்துல சிவன் கோயில் இருக்கு, பார்வதி பரமேஸ்வரர் சமேத அப்படி சுற்றி வந்துருவாங்க. இங்கனக்குள்ள உள்ளவங்களுக்கு சகஸ்திரலிங்கேஸ்வரர், மடவளத்துல இருக்கிறவங்களுக்கு வைத்தியநாத சாமி. இதே இது அப்படியே நேரம் அங்க போயிட்டோம்னா கைகாட்டி கோயிலா, கைலாசநாதர். அங்க அந்தந்த ஏரியால எதாவது சிவன் கோயில் இருக்கோ அங்க வளர்ந்துடும். வாய்ப்பு கிடைக்கும் போது தொலைவில் உள்ள கோயில போய் தரிசனம் பண்ணி. ஆனா தினசரி கோயிலுக்கு போக மட்டும் இருக்கக்கூடாது. தினசரி என்ன செஞ்சிடணும், திருக்கோயில போய் சென்று வழிபாடு செய்யும். அண்டர் நாயகர் அடி சூழ்வின்கள். அப்படி சூழ்ந்தா என்ன கிடைக்கும், பண்டு நீர் செய்த பாவம் பறைந்திடும். பாவம்லாம் போயிடும். முன் செய்த வினைகள் எல்லாம் இறைவனை வளம் வந்தால் போகும், வளம் வரலைன்னா போகாது. இப்ப நீங்க போனீங்களா, அப்போ உங்க பண்டு செய்த வினைகள் எல்லாம் சிவபெருமான் என்ன செஞ்சிருக்காரு, போக்கியிருக்காரு. அடுத்து நம்ம பாவம் செய்யக்கூடாது. ஆனா நம்ம செய்யாம இருப்போமா, அடுத்த நிமிஷமே இந்த ஏரியாவை தாண்டதுமே வினை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம ரொம்ப பக்தியா கேட்போம். அதுக்கப்புறம் இங்கிட்டு போனதும் ஐயோ வீட்டுல வர டைம் ஆயிடுச்சு, இவர் சொற்பொழிவை சீக்கிரம் முடிப்பாருன்னு பார்த்தா காலகாலத்துல முடிக்க மாட்டார் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க. மணி 8 போகுது, ஒரு சீக்கிரம் முடிக்காரா. சில பேர் செம்பெடுத்துட்டு காய்ப்பாங்க, காயம் முடிஞ்சிருச்சு, மணி 8 புரியுது அவங்களுக்கு. நான் ஒரு தடவை அதையும் கவனிக்காம அது 8 ஆகி போயிடுச்சு ஒரு வட்டம். சரி, அப்படி பண்டு நீ செய்த பாவம் பறைந்திடும். எதை என்ன செஞ்சா, இறைவனை வலம் வந்தான். அண்டர் நாயகராகிய சிவபெருமானுடைய திருக்கோயில் சென்று வலம் வந்தால் பண்டை செய்த வினைகள் எல்லாம் நீங்கிவிடும். வண்டு சேர் பொழில் வான்மையூர் ஈசனே. வண்டுகளெல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய, மலர்களில் சூழ்ந்திருக்கக்கூடிய, சோலைகளிலெல்லாம் திகழக்கூடிய வான்மையூர் ஈசனை வழிபாடு செய்தால் நம்ம பண்டை செய்த வினைகள் எல்லாம் நீங்கும். அவனை மலரால் எடுத்து அர்ச்சித்தால் நம்ம வினைகள் நீங்கும் அப்படின்னு இந்த பாட்டை சொல்றாரு. வான்மையூர் போயிருக்கீங்களா யாராவது? திருவான்மையூர் யார் போயிருக்கா? சென்னையில திருவான்மையூர் போனது இல்லையா? சென்னையில தாங்க எங்க பையன் வேலை பார்க்கான், ஆனா திருவான்மையூருக்கு நாங்க போனது இல்லை. தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னு நிறைய பேர் அடியில் கேள்விப்படு. அடியில் என்ன சொல்றேன்னா, சென்னையில பிள்ளைங்க வேலை பார்க்குறாங்கன்னா போய் அவனை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயம்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். திருவான்மையூர் போகணும், மயிலாப்பூர் இருக்கு, எத்தனையோ சிவாலயங்கள் இருக்கு, போய் தரிசனம். திரு ஒற்றியூர் இருக்கு, பட்டத்தார் திருக்கோயில் இருக்கு. அடியனுக்கு கேட்ட அளவுல என்னங்க உங்க பையன் எங்க வளர்க்குறாங்க? சென்னையில வளர்க்குறாங்க. சென்னையில? அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஆமா, அங்க இருக்கக்கூடிய சிவாலயம் ஏதாவது போனீங்கன்னா அது தாங்க போகல. இவங்க நோக்கம் என்னன்னா பையனை மட்டும் பார்த்துட்டு வந்தா போதும்னு நினைக்கிறாங்க. அங்க பெருமான் இருக்காருங்கிறத நினைக்கும். அடின்னு பார்த்த அளவுல யாருமே திருக்கோயில் போன மாதிரி தெரியல. பார்த்தீங்க, திருவொற்றியூர் போயிருக்கீங்களா? மயிலாப்பூர் போயிருக்கீங்க? சரி, தெரியும். திருவான்மையூர் மையத்துல இருக்கு, சென்னையில மையத்துல திருவான்மையூர். இந்த மாசம் அடின்னு அப்படி கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். திருவான்மையூருக்கு கூப்பிடுற மாதிரி தான் இருக்கு சொற்பொழிவுக்கு. அங்க சாமி மருந்தீஸ்வரர், ரொம்ப அற்புதமா இருப்பாரு சாமி. வைத்தியநாதர் மாதிரி மருந்தீஸ்வரர். அம்பாள் வந்து திரிபுர சுந்தரி அலங்காரம் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கும், தத்ரூபமா உண்மையிலே நிக்கிற மாதிரி இருக்கும் அம்பாள். அவ்வளவு, அதுவும் அலங்காரம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நேச்சுரலா இருக்கும். மென்னை கேட்டு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. மூக்குத்திலாம் வச்சு செஞ்சு
ரொம்ப அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. பார்த்துட்டு திரும்பி வர மனசு இருக்காது, அப்படி இருப்பாங்க திரிபுர சுந்தரியாக அம்பாள். பண்டு நீ செய்த பாவம் பறைந்திடும் ஆகினாலே வண்டு சேர் பொழில் திரு வான்மியூர் ஈசனை போய் நாம் சென்று வழிபாடு செய்தால் நாம் பண்டை வினைகளெல்லாம் நீங்கிவிடும் என்று யார் சொல்றா? அப்போஸ்தலர் சொல்றாரு. இப்ப நம்ம கதைக்குள்ள போக போறோம். சிவ தர்மோத்தரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிவா, நீங்க கந்தபுரம் தானே சொல்லிடக்கூடாது, கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே திடீர்னு மாறிடக்கூடாது. சரி, சென்ற முறை ஒவ்வொரு உபகாரத்தை பத்தி பார்த்தோம். இந்த முறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாகசாலை மண்டபத்துக்கு நடு வேதிகையை 14க்கு 14 பதம் பண்ணி, இது வந்து புறமே இந்த வேதியர்களுக்காக சொல்லப்பட்ட, அவங்க ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னா, ஹோமகுண்டங்கள்ல ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பத்தி சொல்லப்பட்டது. அவங்க 14க்கு பதம் பண்ணி 14க்கு 14 பதம் பண்ணி நடுநாலு பதத்தில் வெண்தாமரையிட்டு நடுவே கர்ணிகை சூழ கேசரம், அந்த தாமரை மலர் மாதிரி அவங்க கோமகுண்டெல்லாம் செய்யணும். செஞ்சு அதுல கேசரம் வர்றது போல எல்லாம் பண்ணி கோலமிட்டு, என்ன இந்த கோமம் பண்றவங்களுக்கு தெரியும், அந்த செங்கல் எல்லாம் உணவோல வச்சு அதுல கோலம்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, வர்ண கோலங்கள்லாம் போட்டு அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சுதான் என்ன செய்வாங்க, கணபதி கோமம்லாம் பண்ணுவாங்க. சும்மா எடுத்ததுமே எல்லாம் பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு அழகுக்கு அழகு சேர்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு கோமத்திலையும் ஒவ்வொரு தேவர்கள் வந்து அமர்வாங்க. ரெண்டாவது, ஒரு திருக்கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுல என்னென்ன முகூர்த்தங்கள்லாம் இருக்கு. இப்ப நம்ம சகஸ்திரலிங்க கோயில்ல எத்தனை முகூர்த்தம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இங்க எத்தனை முகூர்த்தம் இருக்கு? 1, 2, 3, அம்பாள் 4, நந்தி 1, 5. 5 கோமகுண்டலம் வைக்கணும். இங்க கும்பாபிஷேகம் பண்றதா இருந்தா 5 கோமகுண்டலம் பண்ணி, சாமிக்கு எப்படி இருக்கணும், அம்பாளுக்கு எப்படி இருக்கணும், நந்திக்கு எப்படி இருக்கணும், இப்படின்னு ஒரு முறை இருக்கு. அந்த முறைப்படி என்ன செய்யணும், கோமகுண்டலாம் எழுப்பி. இப்ப ஏற்கனவே போயிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு இப்ப கோயில் கட்டி? 2018, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 25, 9 வருஷம் ஆச்சு. 9 வருஷம் ஆச்சு சார். 2018 தானே? 2018 தானே? இப்ப எத்தனை வருஷம் நீங்களே கணக்கு பண்ணுங்க. 2018, 19, 20, 21, 22, 23, 24, 25, 25, 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷம் ஆகும். அது மாதிரி 4 வருஷம் கழிச்சு இது பண்ணணும், கும்பாபிஷேகம் பண்ணணும். கோமகுண்டலம் வச்சு சும்மா இந்த சைட்ல குண்டலை வச்சு 12 வருஷத்துக்கு ஒருக்கா எந்த கோயிலா இருந்தாலும் என்ன செய்யணும், கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். ஏன்னா சாமியுடைய சாநித்தியம் குறையாமல் இருப்பதற்காக 12 ஆண்டுக்கு ஒரு முறை என்ன செய்யணும். அதே மாதிரி நம்ம வீடு கட்டுறோம்ல, வீடு கட்டினாலுமே 12 வருஷத்துக்கு ஒருக்கா புது வீடு கட்டியிருந்தோம் அப்படின்னா 12 புது வீடு பழைய வீடா இருந்தாலுமே ஹோமம் செய்வது ரொம்ப உத்தமம். கணபதி ஹோமம் பண்ணா நமக்கு எந்த இதுவும் வந்து நம்மளை வந்து பந்திக்காது. இது அவங்களுக்கு இப்போ வீடு கட்டி 12 வருஷம் ஆச்சு அப்படின்னா ஒரு ஐயரை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம வீட்டில் அந்த புனித நீரெல்லாம் தெளிக்கணும். அவங்க ஹோமகுண்டில் எல்லாம் பண்ணி கும்பத்தில் சுவாமி ஆவகனம் செய்து அதை வழிபாடு செய்து அந்த கும்ப தண்ணியெல்லாம் எடுத்து வீட்டில் தெளிக்க சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் தெளிச்சா வீட்டுக்கு ரொம்ப விசேஷம். அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும், 12 ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக ஹோமம் செய்ய வேண்டும். அந்த ஹோமத்தில் அவங்க ஏதாவது தவறு செய்து விட்டால் அதுக்கும் பரிகாரம் இருக்கு. சிவதர்மோத்தரத்துல எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்கு, சில இதுக்கு பரிகாரமே இல்லை. வீதியாக விட்டு பூர்வதிக்கு முதல் 4 திக்கிலும் நன்னாங்கு பதத்தாலே அந்தந்த முகத்துக்கேற்ற வண்ணமாக நடப்பதும் போல 4 பதம் விட்டு அதனை சுற்றி வர 2ஆம் வீதியில் ஒரு பதம் பொன்னிறமாக விட்டு, ஒவ்வொரு இதுலையும் ஒரு கலர் மாதிரி வைப்பாங்க. அதுல 2ஆம் வீதியில வந்து முதல் வீதி 2வது வீதி அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. சில கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய மூர்த்தங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் மடாலத்துக்கு போயிட்டீங்கன்னா எத்தனை மூர்த்தம் இருக்கு? 63 நாயன்மாருக்கு கோமகுண்டம் வைப்பாங்க. அதே மாதிரி விநாயகர், முருகர், கன்னிமூல கணபதி, இது சண்முகர், தண்டாயுதபாணி எல்லாத்துக்கும் கோமகுண்டம். நம்ம கும்பாபிஷேகம் வைக்கல பார்த்தீங்களா, எத்தனை கோமகுண்டம் இருந்துச்சு பார்த்தீங்களா கோயிலில்? எத்தனை மூர்த்தம் இருக்கோ அத்தனை மூர்த்தத்துக்கு வச்சு அவங்களை எழுந்தருள் செய்து மறுபடியும் அவங்களுக்கு புதுப்பிச்சு அவங்களுக்கு மருந்து சாத்தி என்ன செய்வாங்க, சக்தியை உருவாக்குவாங்க. அதில் சக்தியை உண்டாக்கணும். அப்படின்னா தான் அது வந்து இப்போ அந்த அனுகிரகத்தை பண்ணும். அந்த மருந்து சாத்தலைன்னா அனுகிரகம் குறைஞ்சிடும். 12 ஆண்டுக்கு ஒரு முறை இதெல்லாம் செய்யணும்.
அப்படி அந்தந்த திக்கு பதிகளிலே நிறமாக விட்டு கர்ணம் உவர்ணம் என்ற 2 சோபத்தாலும் கோணங்களில் வச்சிரம் போல கொண்டு பதமிட்டு அதில் சிவனை பூசித்தால் பஞ்சகமண்டம். அதுக்கு பஞ்சகமண்டம்னு பேரான். அவங்க ஒவ்வொரு வர்ணத்துல அந்தந்த ஹோமத்துல செஞ்சு அதுக்குரிய பரிகாரங்களை என்ன செய்வாங்க, அவர்கள் செய்வாங்க. ஏதாவது சாணித்தியம் குறைஞ்சிச்சுன்னா அதுல என்ன பண்ணுவாங்க, அதை ஆவகனம் செஞ்சு அந்த இதனால கிரியை செய்து ஏதாவது வினை இருந்ததுன்னா அதை என்ன செய்வாங்க, அந்த ஹோம குண்டலத்தின் மூலியமாக அந்த வினையை அவர்கள் நீக்குவார்கள். ஒருவர் 100,000 முறை ஜெபிக்கும் போது பசு நெய்யினால் 2,000 முறை ஹோமம் செய்வார்கள். இப்ப செய்யும் போது ஏதாவது தவறு வந்துச்சுன்னா ஒருவர் 100,000 முறை என்ன செய்யணுமா, அகோரத்தை ஜெபிக்கணும். தவறு செஞ்சாங்கன்னா, தவறு செஞ்சு ஹோமம் செஞ்சாங்கன்னா அவங்களே என்ன செய்யணுமா, 100,000 தடவை பசு நெய்யினால் விட்டு அவங்க ஹோமம் செய்து அந்த வினையை போக்கணும். 10,000 மேல் அதன் அதிக ஜபம் செய்தால் அதற்கு 10 கொண்டு அதிகமாக ஏற்றி ஹோமம் செய்யணும். அதுலேயும் சில தவறுகள் பண்ணினாங்கன்னா அறிந்து செய்வது அறியாமல் செய்வதுன்னு இருக்கு. அறியாமல் செய்தா அது, அறிஞ்சு செஞ்சா அந்த இதுல இருந்து கொஞ்சம் கூட்டிக்கணும். 16,000 கொஞ்சம் கூட்டிட்டோம்னா அவ்வளவு 32,000 அந்த மாதிரி கூட்டி என்ன செய்யணும், அந்த வினையை போக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பிரம்மகத்தி தோஷத்துக்கு பரிகாரம் இல்லையானாலும் ஒருவாள் பரிகாரம் உள்ளது. பிரம்மகத்தி தோஷத்துக்கு பரிகாரமே கிடையாது, ஆனா ஒரு சில இதுக்கு பரிகாரம் இருக்கான். அது எதுனா, அபுத்தி பூர்வமாக பிராமணனை கொன்ற குற்றம் போகும்படி. பிராமணனை கொன்ற குற்றமே இது கிடையாது, பரிகாரம் கிடையாது. ஆனா சில வரைமுறைகள்ல இருக்கு. எப்படி அப்படின்னா, அந்த குற்றம் போகும்படி 1000 பசு நிற்கும் கோட்டத்தின் நடுவே தேனு மண்டலத்தை 8 முழத்தில் நாற்கோணம் விட்டு அதனை 9 கோட்டமாக பிரித்து அந்த பசு கோட்டத்துல போய், பசு இருக்கக்கூடிய கோட்டத்துல போய் அங்க போய் ஹோமம் பண்ணணுமா. எது, ஒரு பசு வதை செய்தான் பிராமணனை கொன்ற குற்றம் போறதா பசு கூட்டத்துல போய் அந்த கோட்டத்தின் நடுவே தேனு மண்டலம்னா அது ஒரு முக்கியமான அந்த கோமகுண்டம், அதை அங்க நிறுவி ஒவ்வொரு 9 கோட்டமாக அதை பிரித்து ஒவ்வொரு தளமாக அதை அமைத்து நடு கண்ணியாக இட்டு சுரபி முதலியவைகளை ஞான ரத்னா வழியில் சொன்னவாறு பூசித்து, ஞான நூல்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அந்த சொன்னபடி அதில் பூசித்து அம்மண்டலத்தின் முன்னிருந்து ஈசான மந்திரத்தை 100,000 முறை ஜெபித்து, ஈசான மந்திரத்தை ஓம் ஈசான மூர்த்தியனவா என்கின்ற மந்திரத்தை 100,000 முறை ஜெபிக்க வேண்டும். எதுக்கு, பிராமணனை கொன்ற குற்றத்துக்கு. பிராமணனை யாராவது கொண்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு பரிகாரமே கிடையாது. ஆனா அப்படி ஒரு வேளை நான் செஞ்சு நான் என் உயிர் பிழைக்கணும், நான் உயிர் தப்பிக்கணும் அப்படின்னா இந்த முறைப்படி செய்யணும். ஒரு பிராமணனை கொன்றான், அப்படி அல்லாத போது இந்திரியங்கள் 5ஐயும் அடக்கி திருநீட்டு அறையிலிருந்து சிவபெருமானை தியானித்து, அப்படி செய்ய முடியாது என்னால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா திருநீட்டு அறையில் போய் சென்று சிவபெருமானை தியானித்து வேதத்தில் சொல்லிய சதருத்ரம் என்னும் மந்திரத்தை ஜெபித்து 30 நாள் இருந்தால், சதருத்ர மந்திரம்னா ருத்ரன் இருக்கு, ஸ்ரீருத்ரன் ஒன்று இருக்கு, அந்த மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை நாள், 30 நாள் இருந்தால், அந்த திருநீட்டு அறையில போய் 30 நாள் இருந்தால் அந்த குற்றம் நீங்கும். அதுவும் எது சாப்பாடு தண்ணி இருக்கக்கூடாது, இருந்தால் அக்குற்றம் போகும். இப்படி மரணம் அளவும் இருப்பானால், இது 30 நாள் மட்டும் இல்லாமல் மரண அளவு இறக்குற வரைக்கும் அப்படி இருந்தாங்க அப்படின்னா புத்தி பூர்வமாக செய்த குற்றம் போகும். அறியாமல் செஞ்சா அது, அறிஞ்சு செஞ்சா மரணம் இருக்கிற வரைக்கும் இருக்கணுமா. பிராமணன் கொன்ற பாவம் புரியுது அவங்களுக்கு. பிராமணரை தெரியாம கொண்டுட்டா அவங்களுக்கு அந்த 100,000 முறை ஈசான மந்திரத்தை சொல்லி யாகத்துல சாந்திரா விரதனம், சாந்திரா விரதனம் சொன்ன பார்த்தீங்களா, சாந்திராயன விரதம், அதாவது சாப்பாடை கொஞ்சத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். 15 நாள் கூட்டி 15 நாள் குறைக்கும். அந்த மாதிரி இன்னைக்குல இருந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும், கொஞ்சம் தான் சாப்பிடணும், ஒரு கை தான் சாப்பிடணும் இன்னைக்கு, மறுநாள் அதோட கொஞ்சம் கூட, அதுக்கப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சம் கூட, இப்படிமா கூட்டி நம்ம நார்மலா சாப்பிட்ற உணவு வரைக்கும் சாப்பிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சாந்திராயன விரதம் இருக்கணும். என்னென்ன நீதி இருக்கு பாருங்க, விரதம் இருக்கணும். அப்புறம் பசு கோட்டத்துல போய் 1000 பசு நிற்கும் கோட்டத்தின் நடுவே தேனு மண்டலத்தை 8 முழத்தில் நாற்கோணம் விட்டு அந்த ஆசனத்தை அமைக்க வேண்டும். அமைத்து ஒவ்வொரு தளமாக அதை செய்து நடுக்கண்ணியில் சுரபி முதலையானவற்றில் ஞானரத்னா வழியில் பூசித்து ஈசான மூர்த்திய நம என்கின்ற மந்திரத்தை 100,000 முறை ஜெபித்து
இப்படி செஞ்சாதான் என்ன செய்யும், அந்த பிராமணனை கொன்ற குற்றம் அபுத்தி பூர்வமாக தெரியாமல் செய்தால் அந்த பலன், தெரிஞ்சு அந்த வினை போகும். தெரியாம செஞ்சா அந்த குற்றம் போறதுக்கு இதெல்லாம் செய்யணும். அப்படி இல்லை நான் தெரிஞ்சே செய்யறேன் அப்படின்னு தெரிஞ்சா திருநீட்டறையில போய் ருத்ரத்தை 30 நாள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் உள்ள போய். இல்லை எனக்கு அப்படி முடியாது, அப்படி செய்யறவங்களும் செய்யலாம், இல்லை சாகுற வரைக்கும் நான் அப்படி செய்யறேன் அப்படின்னா இருப்பான். அவன் புத்திபூர்வமாக செய்த குற்றம் போகும். தெரிஞ்சு செஞ்சா வாழ்நாள் முழுவதும் இருக்கணும், தெரியாம செஞ்சா 30 நாள் இருந்தா போகும். கொஞ்சம் வித்தியாசம். இது யாரை கொன்றதுக்கு? பிராமணரை கொண்டு. அப்ப இதுல இருந்து என்ன, பிராமணரை நம்ம ரொம்ப போற்ற வேண்டும் என்று நம்ம தெரியும். சாமியை பூசிக்கின்ற அந்த அந்தணர்களை நம்ம எப்படி செய்யணும், அவங்களை சிவமாக பாவிக்க வேண்டும். அது சொல்றாரு, அப்பதான் சொல்றாரு, அரியானை அந்தனர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவையார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே அப்படின்னு அப்பா சாமி சொல்ற. அப்ப அரியானை அந்தனர்தம் சிந்தையானை. அப்ப அந்தனருடைய சிந்தையில சிவபெருமான் நீங்காமல் இருக்காது. அப்ப பிராமணர்களை கொள்ளலாம் என்ன என்ன தண்டனை பாருங்க. அதுக்கு பரிகாரமே கிடையாது. எந்த நேரம் சாமி பிராமணருடைய சிந்தையில இருந்துகிட்டே இருப்பாராம். அதனால நாம என்ன செய்யக்கூடாது, நினைச்சு கூட அப்படி பார்த்துடக்கூடாது. அதுக்கு பரிகாரமே கிடையாது. இருந்தாலும் பரிகாரம் இது வந்து செய்யறது ரொம்ப கஷ்டம். இந்த 2 ஆப்ஷன் சொன்னோமே, 30 நாள் அப்படி இருக்கவும் முடியாது, வாழ்நாள் முழுவதும் இருக்க முடியாது. இது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பேசாம என்ன செஞ்சிருவாங்க, உயிரவே மாய்த்துக் கொள்வார்கள் சில பேர். அது செஞ்சாலும் குற்றம். தற்கொலை பண்ணதுக்கு பேயா தெரியணும், அது வேற விஷயம். தற்கொலை பண்ணவங்களாம் என்ன செய்யணும், பேயா தெரியணும். எது வரைக்கும், இப்ப 80 வயசு நியமிச்சிருக்காங்கன்னா 40 வயசுல ஒரு தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா மீதி 40 வருஷம் பேயா தெரியும். 2வது மறுபடியும் மனித பிறவி வராது. புரியுதா உங்களுக்கு? இதை ஒரு சொற்பொழியில சொன்னது ஒரு அம்மா அப்படியே கேட்டுட்டு சொற்பொழி முடிஞ்சது வந்து கட்டி பிடிச்சி அதாங்க, சாமி நான் இனிமே தற்கொலை பண்ணவே மாட்டேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. நான் தெரியாம தவறு செய்ய பார்த்தேன், நல்ல வேலை கடைசி நேரம் சாமி வந்து கும்பிட்டு வருவான்னு வந்தேன், கொஞ்ச நேரம் சொற்பொழி வைக்கணும்னு கேட்டேன், இனிமே தவறு செய்யவே மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு போனா. ரொம்ப சிறப்பு. சில பேருக்கு ஒரு சொல்லு மாத்திரும். சொற்பொழில் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை வந்து என்ன செய்யும், மாற்றும், கண்டிப்பாக மாற்றும். அப்படி சதருத்ரத்தை எத்தனை முறை சொல்லணும்னு சொன்னேன், மந்திரத்தை ஜெபித்து 30 நாள். அது எத்தனை தடவை அந்த மந்திரத்தை சொல்லணும், 100,000 முறை ஜெயிக்கணும். 30 நாள் ஜெயிக்கணும். தெரிஞ்சு செஞ்சா வாழ்நாள் முழுவதும் மரணம் வரும் வரை ஜெயிக்கும். இது ரொம்ப கஷ்டம்தான். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம நல்லது. 2வது பிராமணன் அறியாமல் மதுபானம் பண்ணினாள். இப்ப யாராவது ஐயர் வந்து ஏதாவது மதுபானம் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது கூட பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. மதுபானி கூட பிராமணன் அறியாமல் மதுபானம் பண்ணினால் சிவாலயத்தில் மண்டல முன்பு போலிட்டு அதில் வியோம வியாபி மகா சிவர் முதலானவரை பூசித்து அம்மண்டலம் அருகில் இருந்து தத்புருஷ மந்திரத்தை 100,000 முறை ஜெபிக்க வேண்டும். ஓம் தத்புருஷ பக்தராய நம என்கின்ற மந்திரத்தை 100,000 முறை ஜெபிக்க வேண்டும். யாரு? பிராமணர் அறியாமல் தான் சொல்லியிருக்கேன். அறிஞ்சே சிலவர் குடிக்கிறவங்களா இருக்காங்க, அதுவும் பெருங்குற்றம். அறியாம நான் தெரியாம ஒருத்தன் வாங்கி கொடுத்தாங்க, நான் தெரியாம குடிச்சிட்டேங்க அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. தத்புருஷ மந்திரத்தை 100,000 முறை ஜெயிக்கணும். 100,000 தானே 1,00,000 தடவை ஜெயிக்கணும்னே ஒரு நாள் முடிஞ்சிடும். அப்புறம் எங்கிட்ட போய் அவரை ஜெயிக்க, அப்புறம் கோயிலுக்கு போனோம், எல்லா வேலையும் இருக்கு, ரொம்ப கஷ்டம். அதனால தவறு செய்யாம நம்ம பார்த்துக்கிடணும். தவறுக்கு பிராயச்சித்தம் இருக்கு, ஆனா அந்த தவறு செய்யாமல் நம்ம பார்ப்பதற்கு முடிந்த அளவு நாம முயற்சி பண்ணணும். திரவியவானால் யாகத்தை செய்து பராகம் என்னும் கிருச்சரத்தை செய்க என்பது இது பொது விதி. பசுவின் வெள்ளையை நன்றாக உருக்கி, அப்படி இல்லை அப்படின்னா அவன் அபுத்தி பூர்வமாக ஏதாவது செஞ்சான் அப்படின்னா பசுவின் வெண்ணெயை நன்றாக உருக்கி, மதுபானம் சாப்பிட்டவங்க வாயில நல்லா கவனம் வைக்கலுங்க, அறியாம செஞ்சதுக்கு அது. மகாசிவரை வியோம வியாபியா வழங்கக்கூடிய மகாசிவரை பூசித்து தத்புருஷ மந்திரத்தை 100,000 முறை ஜெயிக்கணும். தெரிஞ்சே செஞ்சாங்க அப்படின்னா அவர்கள் பசுவின் வெண்ணெயை நன்றாக உருக்கி கொதிக்க கொதிக்க வாயில் ஊத்தணும். நெசமாதான், அதுதான் இங்க நீதி.
இந்த மாதிரி நீ மதுபானம் குடிப்பியா என்ன செய்யலாம், கொதிக்க கொதிக்க ஊத்தமா வாயில அப்படின்னு இது ரொம்ப கஷ்டம். நீங்க ஒண்ணு நன்றாக கொதிக்க வைத்து இது சும்மா லேசு இளம் கூட எடுத்து வாயில ஓடுங்களேன் அப்படின்லாம் கதையாக கொதிக்க கொதிக்க வைத்து என்ன செய்யணும், வாயில் வார்க்க வேண்டும். அல்லது கோசலத்தை நன்றாக காய்ச்சி வாயில் வார்க்கணும். கோமியத்தை நன்றாக காய்ச்சி வாயில் வார்க்க வேண்டும். என்ன செய்யணும், முதல்ல என்ன சொல்ற, கொதிக்க வெண்ணெய நல்லா உருக்கி வாயில கொதிக்க கொதிக்க ஊத்தி வாயில. ரெண்டாவது கோசலத்தை நன்றாக காய்ச்சி வாயில் வார்க்க, அல்லது பஞ்ச லோகங்களை ஒழுக உருக்கி வாயில் ஒழுக்க. இதுக்கு அது பரவாயில்ல, பஞ்ச லோகங்களை உருக்கி வாயில ஊத்த என்ன ஆகும், அவ்வளவுதான், பேசவே முடியாது, நாக்கே போயிடும். பஞ்சலோகங்கள் என்னது, இரும்பு, வெள்ளி, பித்தளை, செம்பு, இரும்பு, இந்த அஞ்சையும் வார்க்க வார்க்க காய்ச்சி வாயில ஊத்துனா என்ன ஆகும். அந்த காலத்துல நாங்க ஈயத்தை காய்ச்சி ஊத்த அப்படி வந்துருக்கீங்களா, அது இங்கிருந்து தான் வந்துருக்கு, எல்லாமே இங்கிருந்து தான் வந்துருக்கு. அட ஓ வாயில ஈயத்தை காய்ச்சி ஊத்த அப்படி வந்துருக்கீங்களா. அதாவது தெரியாம வாயை விட்டு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஈயத்தை காய்ச்சி ஊத்துனா தான் அந்த குற்றம் போகும். அதுக்காக தான் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க. அறியாமல் இப்ப பாருங்க, இப்ப பசுவின் வெண்ணெயை நன்றாக உருக்கி கொதிக்க கொதிக்க ஊற்றணும், அப்புறம் கோசலத்தை நன்றாக காய்ச்சி ஊற்றணும், அதுக்கப்புறம் பஞ்சலோகங்களை ஒழுக்க உருக்கி வாயில் வார்க்கணும். அல்லது முன்பு போல ஏற்கனவே சொன்ன முறைப்படி திருநீட்டு அறையில் போய் சென்று மகாருத்ரத்தை ஜெபித்தால் அபுத்தி பூர்வமும் புத்தி பூர்வமும் அடையாது. அது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த திருநீட்டு அறையில போய் 30 நாள் போய் ருத்ரத்தையும் சொல்லி உள்ள இருக்கிறது, அது சாப்பிடாம கொள்ளாம இருந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கு நம்ம அந்த தவறு செய்யாம நம்ம என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும். அந்தணர்கள் என்ன செய்யக்கூடாது, மதுபானம் அருந்தக்கூடாது. தெரியாம செஞ்சாலும் பிராயசித்தம் இருக்கு, தெரிஞ்சு செய்யறதுக்கும் பிராயசித்தம் இருக்கு. தெரிஞ்சு செஞ்சதுக்கு கொடூரமான தண்டனை, தெரியாம செஞ்சதுக்கு அந்த மந்திரத்தை மட்டும் 100,000 தடவை உச்சரிக்கணும், அவ்வளவுதான். அறியாமல் ஒரு களஞ்சி பொன் திருடிய கள்ளன், இப்ப கள்ளன்களுக்கு என்ன சொல்றேன்னா, பொன் திருடியவர்களுக்கும் பரிகாரம் உண்டு, திருடர்களுக்கு கூட என்ன செய்வோம்டா பரிகாரம் இருக்கு. எத்தனையோ பேர் இதுல ஒரு நாயனார், என்ன இளங்கலை நாயனார், அவர் அரசாட்சி புரிஞ்சார். அதுல ஒருத்தர் ஒரு கல்வன் என்ன பண்ணாரு, இதுல அரிசியை திருடி 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 அடியார்களுக்கு அரும்பசி ஆட்டினார். இத ஒரு நாள் அவர் திருடும் போது காவலர்கள் என்ன பண்ணிட்டாங்க, திருடி அவரை கையும் களவா பிடிச்சி கொண்டு வந்து அரசர் முன்னாடி நிப்பாட்டினாங்க. அவர் கேட்டார், விசாரிச்சார். எப்பயுமே பார்த்தீங்கன்னா விசாரிக்காமல் எந்த ஒரு தீர்ப்பும் வழங்கக்கூடாது. அப்படி விசாரிக்காம ஒரு தீர்ப்பு வழங்கினார். யாருன்னா பத்திரகிரியார். பட்டினதாருக்கு தெரியும், என்னன்னு கூட விசாரிக்காம அவருக்கு தூக்கி கழுகு மரத்தில் ஏற்றுங்கன்ட்டாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு, என் செயலாவது யாதொன்றும் இல்லை, நீ தெய்வமே நின் செயலே என்று உணரப்பெற்றேன். இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதும் ஒன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனவே வந்து மூண்டதுனாரு. கழுகு மரம் பத்தி எரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அரசர் ஓடி வர்றாரு பத்திரகிரி. ஆகா, பெரிய ஞானிக்கு நான் தண்டனை கொடுக்க பார்த்தேனே அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து எப்படியாவது என்னை சிஷியராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் காலில் விழுந்தாரு, பட்டினத்தாருடைய காலில் பத்திரகிரி. அதுக்கப்புறம் அவர் சிஷியராக ஏற்றுக்கொண்டார். அப்ப தீர்ப்பு எப்படி சொல்லணும், பார்த்து ரொம்ப கவனமா சொல்லணும், 4 திக்கும் விசாரிக்கணும். அதுக்கப்புறம் தான் அரசர்கள்லாம் என்ன செய்யணும், தண்டனை கொடுக்கணும். விசாரிக்காம தண்டனை கொடுத்தா அரசர்கள் இறந்ததுக்கு சமமாவார்கள். அவங்க இருந்தும் பயன் கிடையாது. அரசர்கள் தெரியாம தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க செத்த பிணத்துக்கு சமம். அப்படி கொடுக்கக்கூடாது. அப்படி அந்த இளைஞர் என்ன பண்ணாரு, அந்த திருடனை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டினாரு. என்ன விஷயம்னு கேட்டாரு. திருடுனியா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, நான் திருடுனேன் அப்படின்னாரு. எதுக்காக திருடினேன், அடுத்த கொஸ்டின் அதுதான். எதற்காக திருடினேன், அந்த அரிசியை கொண்டு போய் அடியார்களுக்கு அரும்பசி ஆட்டினேன்னாருல, இருக்கிற களஞ்சியத்தை பூரா திறந்து விடியா, எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு. அதனாலதான் அவர் 63 அடியார்களுக்கு பசியை ஆற்றுகின்ற காரணத்தினால இருக்கிற களஞ்சியத்தெல்லாம் திறந்து விட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அடியார்களுக்கு அன்னம் விடுவாயாக என்று அவர் கூறினார். அடியார்களுக்கு அன்னம் படிக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது.
ரொம்ப பெரும் புண்ணியம் எதுன்னா அடியார்களுக்கு அரும்பசி ஆற்றுவது. அதுலேயும் ஞானிகளுக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த உலகத்துல சிவஞானியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஞானிகளுக்கு அரும்பசி ஆற்றுவது, ஒரு சிவஞானியைக்கு நீங்க அரும்பசி ஆத்திட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு பிறப்பு கிடையாது. அதுலதான் 1000 அடியார்களுக்கு இலையில சாப்பாடு வச்சிருக்கும். ஆனா இருப்பது எத்தனை பேர் இருப்பாங்க? 999 தான் இருப்பாங்க. சாமிகிட்ட வேண்டுவாரு, சாமி இன்னொரு அடியார் வரமாட்டாங்களா அப்படின்னு வேண்டினாரு. ஆனா என்னும் போது பார்த்தா 1000 பேர் இருக்காங்க. உட்கார்ந்து இருந்தது 999 தான். ஆனா சாப்பிட்டு முடிச்சு போனது எத்தனை பேர்? 1000 பேர். அதுல ஒரு ஆளு சிவபெருமான் வந்திருக்காரு. அதனால நம்ம அன்னம் படைக்கிறத மொத்தமா கொடுக்கும்போது அதுல ஒரு ஆளா யார் வருவா? சாமி வருவார். ஏன் சிவஞானியே வந்து என்ன செய்வாங்க? சிவபெருமான் வடிவத்துல வந்து சாப்பிடலாம். அதனாலதான் அன்னதான சிறப்புன்னு சொல்ற காரணம் வந்து அதுலயும் மதிய உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப உயர்வு. மதியம் கொடுக்கறதுக்கு பேரு மாகேஸ்வர பூஜைன்னு பேரு. இரவு காலையெல்லாம் கொடுக்கறதுக்கு அன்னம்பாளிப்புன்னு பேரு. மதிய உணவு கொடுப்பது ரொம்ப சிறப்பு. மாகேஸ்வர பூஜை. சிவபெருமானுக்கு செய்வது மகேஸ்வர பூஜை, அவருடைய அடியார்களுக்கு செய்வது மாகேஸ்வர பூஜை. மாவுக்கு பக்கத்துல துணையில் வருதா? சிவபெருமானை காட்டிலும் ஒரு பரங்கு யாருக்கு பெரியவங்களா இருக்காங்க? அடியார். அதனாலதான் பெருமையால் தம்மை ஒப்பார் அப்படின்னாரு சிவபெருமான். அடியாருக்கு எப்பயுமே உயரும். அதுவும் மண்ணில் பிறந்த பெரும்பயன் மதிசூடும் அகலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல். இந்த மண்ணுலகத்துல பிறந்தாச்சுன்னா கண்டிப்பா என்ன செய்யணும்? ஒரு அடியாருக்காவது அன்னம் கொடுக்கணும். அதுவும் எந்த அடியாருக்குன்னாரு? அண்ணல். எந்த அண்ணல்? மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும். மதிசூடும் அண்ணல் யாரு பெரிய அணிஞ்சிருப்பா? சிவபெருமானுடைய அடியார்களுக்கு என்ன செய்யணும்? அன்னம். அன்னலாதமை அமுது செய்வித்து கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்கள் உண்மையாமையில் உலகரமும் வருகன உழைப்பு. ரெண்டாவது, திருவிழாக்களை எல்லாம் கண்டு காண வேண்டும். அதுக்குத்தான் சாமி இந்த 2 கண்ணை கொடுத்துருக்காரு. எதை காண்பதற்கு? திருவிழாவெல்லாம் பார்க்கறதுக்காக 2 கண்ணை கொடுத்தா நம்ம ஆளுங்க இந்திய தொலைக்காட்சிகளும் முதல் முறையாக அதை பார்க்கறாங்க. இல்லைன்னா செல்போன் இந்த நேரமும் 24 நேரமும் செல்போன்லேயே இருக்காங்க. நேற்று பஸ்ல வரேன், ஒருத்தர் ஆரம்பிச்சதுல இருந்து விடிய விடிய பார்த்துக்கிட்டே வந்திருக்காரு. பார்த்துக்கோ, அடி யாரும் சொல்ல விரும்பல. விடிய விடிய உறங்குறதே கிடையாது. சரி, என்ன பார்த்தா முதல்ல கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணா அடி உறங்கிட்டே இருக்கேன். திடீர்னு கண்ண முடிக்கேன், அவர் செல்போன்ல இருக்காரு. மறுபடியும் உறங்கிட்டு கடைசி விடிஞ்சிருச்சு 5:30 மணி. அப்பயும் விட மாட்டேங்காரு. அது சொல்லக்கூடாது, சில விஷயங்கள் வந்து சொல்லக்கூடாது. ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாது, பழமொழி இருக்கு. அதெல்லாம் பேரை யாருமே சொல்லக்கூடாது. சொல்றேன், அந்த அளவுக்கு சில பேர் இப்ப வந்தீங்கன்னா உறங்குறதே கிடையாது. எந்த நேரமும் உறங்குறதே கிடையாது. விடிய விடிய செல்போன் மோகம் வந்தா வந்துச்சு. எல்லாரும் நாடே ஒரு வழி ஆயிடுச்சு. எல்லாம் வினையை பெருகிக்கிட்டே இருக்காங்க. வினையை பெருக்க பெருக்க பிறவி வந்துகிட்டே இருக்கும். பிறவி சுருக்கத்தான் பார்க்கணும், ஒழிய விரிவாக்க பார்க்க கூடாது. புரியுது உங்களுக்கு? இப்பிறவி தப்பின்னு எப்பயாவது வாய்க்குமோ வாய்த்தது ஈதோர் பிறவி நம் தமக்கு மதிக்கிடுவேன் என்று சொல்வதற்கிணங்க குடும்பம் அளவுக்கு எல்லாத்தையும் தவிர்த்து சிவபுண்ணியங்களா செய்யணும். அடியாளுக்கு அன்னம் படிக்கணும், திருக்கோயிலுக்கு தினசரி வரணும், சாமி வளம் வரணும். வரும்போது சும்மா வரக்கூடாது, வெறுங்கையோட வரும்போது ஒரு மலர் பறித்து கொண்டு வந்து சாமி கொடுக்கணும். நீங்கள் துட்டு கூட வாங்க வேண்டாம், ஒரு 2 மலரை இந்த வெளியில் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது 2 மலரை பறித்து கொண்டு வந்து சாமிக்கு கொடுக்கணும். கொடுத்தா ரொம்ப சிறப்பு. வெறுகையை வீசிக்கொண்டு இறைவனை வந்து என்ன செய்யக்கூடாது? வழிபாடு இல்லை, ஒரு எண்ணெய் வாங்கிட்டு வந்து அப்படி விளக்கு ஊற்றணும். ஏதாவது இந்த மாதிரி சிவப்புண்ணியங்களா செஞ்சுக்கிட்டே இருக்கும். விளக்கிட்டார் மெய்நறி ஞானமாகும். விளக்கு போட்டவங்களுக்கு ஞானம் உண்டாகும். மலர் கொடுத்தவங்களுக்கு சிவலோகம் எளிதாக கிடைக்கும். துளைக்கில் நல் மலர் தொடுத்தால் தூயல்வின் ஏறலாகும் அப்படிங்கிறாரு அப்பசாமி. விளக்கு அது மாதிரி பெருக்குனா ஒரு வகையான சிவபுண்ணியம். அதை காட்டிலும் 10 மடங்கு பதிட்டினால், அதுக்கப்புறம் மெழுகிட்டா அதை விட 10 மடங்கு பெருசு. அதை விட கொஞ்சம் சிறப்பு பூக்கட்டி கொடுக்குறது. அதை விட கொஞ்சம் சிறப்பு என்ன விளக்கு போடுறது. அதை காட்டிலும் ஒரு மடங்கு சிறப்பு அழைப்பில் கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறே. பாட்டு பாடினா சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்துட்டு சும்மா போகக்கூடாது, ஏதாவது திருமுறைகள் பாடணும். நீங்க உடனே நீங்க உலக பாட்டை போய் வந்து பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது, திருமுறை பாடலாம் இருக்கும். இப்போ வந்ததுமே கிரிவலத்தில் ஒரு நம்ம அடியார் ஒரு பாட்டு பாடினாரு, நம்ம ராஜேஷ் சிசுவா.
அது நீங்க பாடுங்க, நீங்க வீட்டுல வச்சு பாடுங்க, வேணும்னு சொல்லல. ஆனா கோயில்ல வந்து நம்ம திருமுறை பாடல்களா இருக்கும். அப்படி அப்ப அவரும் 63 நாயன்மார்கள் வந்தார். யாரு? இளங்கை நாயனாரும் வந்தார். அதே போல பொன் திருடவர்களுக்கு அறியாமல் ஒரு களஞ்சி பொன் திருடிய கள்ளன் 1000 பேருக்கு குறையாமல் சுட்ட சுடுகாற்றில் சுடுகாடு என்னும் மண்டலத்தை முன்பு போல் எட்டிதழ் நடுக்கண்ணி கையுமாக விட்டு அதில் அகோரோபியா நம என்று அகோரகலை மந்திரத்தால் பூசித்து அம்மண்டல சமீபத்தில் இருந்து அகோர மந்திரத்தை 100,000 வரை ஜெயிக்கும். அந்த ஹோம மண்டலத்தை எழுப்பி முன்பு போல எட்டிதழாக அந்த தாமரை கமண்டலத்தை வைத்து அந்த ஹோமகுண்டலம் வச்சிருக்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வைத்து அதில் நடுக்கர்ணியாக அகோரப்பியா நம என்கின்ற மந்திரத்தை சொல்லி அகோரகளை மந்திரத்தால் பூசித்து அம்மண்டலத்தில் அகோர மந்திரத்தை 100,000 வரை ஜெயிக்க வேண்டும். ஓம் அகோரப்பியாம் என்று நிர்ணயித்து அதில் அகோர ஜபத்தை எத்தனை தடவை ஜெயிக்கணும்? 100,000 தடவை ஜெயிக்கணும். கல்வன் அதாவது மற்றொரு பொருளை அபகரித்தான் என்றால் அவனுக்கு இந்த பொன்னை திருடியவர்கள் எத்தனையோ வகையான திருட்டுலாம் இருக்கு. அதுல மெயினா முக்கியமா அறியாம செய்கின்ற பொன் திருடியவர்களை, அறியாம செஞ்சதுக்கு இது, அறிஞ்சு செஞ்சதுக்கு வேற இருக்கு. அபுத்தி பூர்வம் புத்தி பூர்வம் இருக்கு. அறியாம நான் திருடிட்டீங்க, பொண்ணை திருடிட்டீங்க. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு புலவர் தெரியாம என்ன பண்ணாரு, போய் அரசரை போய் பார்க்க போனாரு. அரசர் என்ன சொன்னாரு, சாமி புலவரை எதுனாலும் நம்ம சாப்பிட்டு வாங்க பேசிக்கிறோம் அப்படின்னாரு. அவர் போய் சாப்பிட போயிட்டாரு. என்னைக்கும் இல்லாமல் அவர் எப்பயும் ஒரு தோல் பை வச்சிருப்பாரு. என்னைக்கும் இல்லாமல் அரசவையில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தங்க டம்ளர் அதை அப்படியே தூக்கி உள்ள வச்சுட்டு போயிட்டாரு. தங்க டம்ளரை உள்ள வச்சுட்டு போயிட்டாரு. மறுநாள் வீட்டில் போறாரு. நாம எப்படி ஒரு தூக்கிட்டு வந்தோம், நமக்கு எப்படி இப்படி புத்தி போச்சு, இன்னும் உடலையே அப்படின்ட்டு மறுநாள் காலையில் எப்படா விடியுதுன்னு பார்த்தாரு. வேகமா ஓடினாரு அரசர்கிட்ட பார்த்து, அரசே நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம், மறுபடியும் போய் சாப்பிடுங்க அப்படின்னாரு. இல்லை அரசே நான் சொல்றதை கேளுங்க, நான் தெரியாம அறியாம நான் என்ன செஞ்சுட்டேன், இந்த தங்க டம்ளரை வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டேன். இது வந்து அறியாமல் செய்தது. ஏன்னா அந்த உணவு செய்த வேலை. அவர் எங்க இருந்து தயாரிக்கப்பட்டதுன்னு மட்டும் நான் கேட்டு சொல்லுங்கன்னாரு. அவர் 2 கை தட்டினாரு. காவலர்கள் வந்தாங்க. இது எங்க இருந்து தயாரிக்கப்பட்டது இந்த உணவு அப்படின்னு கேட்டாரு. உடனே 2 பேரும் களவாடிட்டு போனாங்க. அதை வாங்கி உள்ள வச்சிருந்தோம், அதுல இருந்து தயாரிக்கப்பட்டதுன்னதும் அந்த திருடர்கள் திருடியை கொண்டு போன இதை எடுத்து சமைத்ததுனால இவருக்கு திருட்டு புத்தி வந்துருச்சு. அதனால எல்லா இடத்துலையும் என்ன செய்யக்கூடாது, போய் சாப்பிடக்கூடாது. அடியார் வீட்டில் மட்டும்தான் போய் சாப்பிடணும், மற்ற இடத்துலலாம் போய் சாப்பிடக்கூடாது. கல்யாணத்தை போய் சாப்பிட்டாலே அதுக்கு மந்திரம் சொல்லணும். போன சண்டை கூட பார்த்தோம்ல, கல்யாணத்தில் போய் சாப்பிட்டோம்னா அகோர மந்திரம் ஜெபிக்கணும். இப்படி நிறைய விதிமுறைகள்லாம் இருக்கு. அப்ப அறியாமல் தெரியாமல் நம்ம வீட்டுக்கு ஏதாவது தூக்கிட்டு போயிட்டு அதுக்கே மந்திரம் ஜெபிக்கணும். அறிஞ்சே தூக்கிட்டு போனா நீங்க தங்க நம்மளுக்கு கிடைச்சிச்சா நீங்க அப்படின்ட்டு தூக்கிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் அம்மண்டலத்தின் சமீபத்திலிருந்து அகோர மந்திரத்தை 100,000 ஜெயிக்க யாகத்தை ஆண்டு செய்க. இது வந்து பொது விதி. அது இல்லாமல் அவன் அரசனிடத்தில் போய், அரசனே நான் பொன் திருடிய கல்வன் சொல்லி குற்றத்தை போய் அவன் ஒத்துக்கிட்டானா, நான் தெரியாம திருடிட்டேன் அப்படின்னு சொல்லி குற்றத்தை போய் ஒத்துக்கொண்டான் என்றால் இருப்பு உலக்கை ஆடியும் என்று சொல்லி அடிக்கப்பட்டு மறிக்க. அவன் இரும்பு உலக்கை வச்சு என்ன செய்வாங்களாம், குற்றம் போய் அடி உண்டு என்று சொல்லி அடிபட்டு மறிக்க. அல்லது முன்பு போல ஒண்ணு அந்த மாதிரி அவனை அடிக்கணும், இல்லை அப்படின்னா முன்பு போல திருட்டறையை அடைந்து முன் சொன்ன முறையினால் புத்தி பூர்வம் அவத்தி பூர்வம் என்னும் 2 நாள் வரும் குற்றம் போகும். அந்த திருட்டறையில போய் இருந்து ருத்ர மந்திரத்தை 30 நாள் ஜெயிக்கணும். செஞ்சா தெரிஞ்சு செஞ்சா, இது அவங்களுக்கு தெரியாம செஞ்சதுக்கும் தெரிஞ்சு செஞ்சதுக்கும் வித்தியாசம் இருக்கா? நான் போய் ஒத்துக்கிட்டாலே இந்த தண்டனை. எதுக்கு திருடுவானே, எதுக்கு இங்க 30 நாள் போய் உள்ள உட்காருவானே? அதனால நீ என்ன செய்யக்கூடாது, யாருமே நினைச்சு கூட பார்த்துடக்கூடாது. அடுத்த ஒரு பொருளை அபகரிக்க வேண்டியவற்றை நினைச்சு கூட பார்க்கணும். நம்ம சட்டத்துல என்ன சொல்லுதுன்னா நினைத்தாலே குற்றம்னு சொல்லுது. இப்ப உங்களுக்கு பிடிக்காதாலும் எதுக்கு நிக்காம வச்சுக்கோங்க. இவனெல்லாம் நல்ல சாத்துன்னு சாத்தோம்னா நீங்க நினைக்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு வினை உண்டானா நம்ம சட்டம் என்ன சொல்லுதுன்னா ரூல்ஸ் கண்டிப்பாக தண்டனை குற்றம் ஆகும். நமக்கு முன்னாடி அடிக்காம தான் இருப்பான், ஆனா மனம் என்கின்ற கருவியை கொண்டு அவனை அடிச்சதுனால அது குற்றம் ஆகும். மனம் வாக்கு சரி தெரியாம திட்டிட்டீங்க அப்படின்னாலும் குற்றம், சரி காயத்தினால அடிச்சிட்டாலும் குற்றம், மனதால் நினைத்தால் குற்றம், கையால் அடிச்சா குற்றம், வாக்கினால் திட்டினாலும் குற்றம். அப்ப 3 எதுக்கு பயன்படுத்தணும், இறைவனை வழிபாடு செய்வதற்காக பயன்படுத்த வேண்டும். எப்படி பயன்படுத்தணும், மனதால இறைவனை நினைக்கணும்,
வாக்கால இறைவனுடைய நாமத்தை சொல்லணும், திருமுறைகள் பாடணும். அதுக்கப்புறம் கை இந்த உடம்பினால இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும். இந்த மூணையும் இறை பணிக்காக ஆக்கிவிட்டால் நமக்கு வினை வந்து சேராது. இல்லைன்னா வினை வந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த செயலை செஞ்சாலும் ஒரு வினை தோன்றும். நல்வினை தீவினை தோன்றத்தான் செய்யும். நீங்க தெரியாம நீங்க சும்மா உட்காந்துருந்தா கூட ஏதாவது ஒரு வினை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க நினைச்சா கூட வினை ஏறிக்கிட்டு தான் இருக்கும். நான் ஒண்ணுமே செய்யறாங்கன்னா சும்மா சிவனே நீங்க உட்காந்துருக்கேன் அப்படிப்பாங்கல்ல. சிவனேன்னு உட்காந்துருந்தா பிரச்சனை இல்லை. நீ எதையாவது நினைச்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா சிவனேன்னு உட்காந்து சிவபெருமானே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. உட்காந்துருக்கும் போதே இந்த பிள்ளைகள் இப்படி இருக்குதுகளே, இந்த பேத்திகள் இப்படி இருக்குதுகளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத பூரா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எதுனாலும் உங்களுக்கு வினை ஏறத்தான் செய்யும். நல்லது நினைச்சா நல்வினை ஏறும், தீயது நினைச்சா தீவினை ஏறும். இந்த ரெண்டுக்குமே வினை தோன்றும். அதுக்காக பிறவியும் கட்டாயமாக வரும். இது இல்லாமல் அவன் இறைவனை நினைத்து கொண்டே இருந்தால் பிறவி வராது. அவனை தியானித்துக் கொண்டிருந்தால் பிறவி வராது. அவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தால் பிறவி வராது. அவனுடைய திருமுறைகளை பாடிக்கொண்டிருந்தால் பிறவி வராது. இறைவனுக்கு காயத்தினால் காயம் என்கின்ற உடம்பினால் பணி செய்து கொண்டிருந்தால் பிறவி வராது. மற்ற எல்லாவற்றிலுமே நமக்கு பிறவி வந்து கொண்டேதான். சரி, மோக வயத்தால் அறிவிலிருந்து குரு மனைவியை ஒரு நாள் கூடினானால் அக்னி கோத்திரம் செய்கின்ற யாகசாலையில் கிழக்கே கார்கபத்தியம் நாற்கோணமாகவும் மேற்கே ஆகாவணியம் என்ற வட்டமாகவும் தெற்கே தட்சிணாக்கினி என்கின்ற அரிச்சந்திரனை போலவும் இட்டு அந்த அக்னியை உண்டாக்கி தத்புருஷ வித்மகே என்னும் மந்திர முதலாக அடைவை பூசித்து அம்மண்டலம் அருகில் இருந்து வாமதேவ மந்திரத்தை 100,000 வரை செவிக்க. குரு மனைவியை யாராவது கூடினாள் என்றால், ஒரு முறை கூடினால் நல்ல கவனம், ஒரு நாள் கூடினால் அவனுக்கு என்ன இது பிராய்ச்சித்தம்? அதாவது கோமகுண்டத்துல கார்கபத்தியம், ஆகாவணியம், இது தட்சிணாக்கினியம் என்கின்ற மூவகை அக்னி இருக்கு. அந்த கற்றாங்கெரி யோம்பி களியை வாராமே செற்றார் வாழ் திங்கள் திருச்சிற்றம்பலமேய உற்றாவின் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே அப்படின்னு பாட்டுல இருக்குல்ல. யார் பாடுறா? எனக்கு தெரிஞ்சு ஞானசமுதர் மாதிரி தாங்க தெரியுது. அதானா? அதேதான், அதேதான் ஞானசமுதர் தான் பாடுறது. கற்றாங்க எரி ஓம்பி களியை வாராமே. அந்த எரி ஓம்பி அந்த மூன்று எரி என்னன்னா இந்த இதுதான் ஆகாவணியம், தட்சிணாக்கினியம், அதுக்கப்புறம் கார்கபத்தியம் என்கின்ற மூவகை. அந்த அக்னி வந்து மூவகை அக்னியாக இருக்கும். அந்த கோமகுண்டத்துல வைக்கும் போது கார்கபத்தியை வந்து நாற்கோணம் வைப்பாங்க. அதுல ஆகவணியத்தை வட்ட வடிவமா வைப்பாங்க. கோமகுண்டலத்தை தட்சிணாக்கினியத்தை வந்து அரைச்சந்திர வடிவத்துல வைப்பாங்க. இந்த கோமத்தை விட்டு அக்னியை உண்டாக்கி ஓம் தத்புருஷ வித்தமகே என்ற மந்திரத்தை சொல்லி பூசித்து அம்மண்டலம் அருகில் இருந்த வாமதேவ மந்திரத்தை 100,000 வரை ஜெயிக்கும். ஏன் அப்படின்னா பெண்கள் மேல் மோகம் கொண்ட காரணத்தினால் இடப்பாகத்துல யார் இருக்கா? பெண் அம்பாள் பாகம். அந்த அம்பாள் பாகத்துல வந்து கூடிய மந்திரம் என்னன்னா வாமதேவ உக்கியாய மந்திரம். ஈசான முகம் மேல் நோக்கி இருக்கும், தத்புருஷ முகம் கிழக்கு பாக்கம் இருக்கும், அகர முகம் தெற்க பாக்கம் இருக்கும், வாமதேவ பாகம் வடக்கு பாக்கம் இருக்கும். இந்த இடப்பாகத்தில் உள்ள பாகம் வந்து பெண் பாகத்தில் உள்ள பாகம். அதனால அந்த மந்திரத்தை சொல்லி வாமதேவ உக்கியாய நம என்கின்ற மந்திரத்தை சொல்லி என்ன செய்ய வேண்டும்? 100,000 முறை ஜெபிக்க வேண்டும். புத்திபூர்வம் அபுத்திபூர்வமாய் செய்தவர்கள் தத்த கிருச்சம் அனுஷ்டித்து புயத்தையும் வீச்சத்தையும் சுருங்க விட்டு தென் திசையை நோக்கி உபவாசியாய் இருந்து போய் மறித்தால் அக்குற்றம் போகும். ரெண்டாவது உபவாசம் வேற இருக்கணும், சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம இருந்து இந்த காரியத்தை செய்யணும். புத்திபூர்வமாக 2 நாள் அவனை கூடுவானால் ஒரு தடவைக்கு 100,000 ரூபாய் செய்யணும். 2 நாள் கூடுனா அப்படி டபுள் ஆக்கிடணும். இந்த மாதிரி அவர்கள் ரெண்டாவது 2 நாள் கொண்டு அந்த மாதிரி இருக்கு. ரெண்டாவது ஒரு நாளைக்கு மேல அவன் கூடணும் அப்படின்னா 28 கோடி நரகங்களும் அழுதுவானான் அவன். குரு மனைவி தீண்டினால் ஒரு நாளைக்கு மேல 2 நாள் 3 நாள் கூடனான்னா அவன் கண்டிப்பா எங்க போவானா? நரகத்தை 28 கோடி நரகத்தை அனுப்பிப்பானா. அதனாலதான் ரொம்ப கவனமா இருக்கும். நினைச்சாலே குற்றம் வந்துடும், செஞ்சா ஒரு சுத்தம். கங்கையில் மூழ்கி தம்மால் கூடியும் அளவு தானம் கொடுத்து காசி என்னும் திருத்தலத்தில் எழுந்தருள் இருக்கின்ற விஸ்வநாதருடைய தாமரை மலர் போன்ற ஸ்ரீபாதங்களை வணங்கி காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் ஆகிய குற்றங்களை ஒழிந்து ஒரு நாள் உபவாசியாய் இருந்தால் அபுத்திபூர்வமாய் செய்த மகாபாதங்களில் ஒன்று. தெரியாம நம்ம பாவம் செஞ்சிருந்தா கங்கையில போய் மூழ்கி தம்மால் கூடும் அளவு தானம் கொடுத்து காசி என்னும் திருத்தலத்தில் குடும்ப அளவுக்கு என்ன செய்யணுமா? கங்கை எங்க இருக்கு? காசியில இருக்கு. அங்க போய் என்ன செய்யணும்? கங்கையில நீராடணும். அப்புறம் அந்த பெருமானை விஸ்வநாத பெருமானுடைய தாமரை மலர் போன்ற திருவடிகளை வணங்கணும்.
நம்மளுடைய காம லோப மதம் ஆச்சரியத்தை விடணும். நிறைய பேர் காசிக்கு போனா ஏதாவது ஒண்ணு விடணும்னு சொல்லுவாங்கல்ல. காசிக்கு போனா என்ன விட்டு வரணும்? ஒரு ஆள் சொல்றாரு, நான் பூந்தியை விட்டுட்டேங்க, நான் ரொம்ப நாளா பூந்தி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேங்க, இனிமே பூந்தியை தொடரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு அந்த பூந்தியை வகை வகையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. 5 வருஷமா விட்டவர் அதுக்கு மேலே அவரால் பொறுக்க முடியல. அவர் என்ன கட்டுப்பாடோட இருக்காரு பாருங்க, சொல்லுங்க பாப்போம். சிலர் நான் லட்டை விட்டுட்டேங்க, இதே விட சொல்லியிருக்காங்க. அங்கே போய் நிறைய பேர் நான் இன்னும் இட்லி சாப்பிட்றதே இல்லைங்க அப்படிங்கிறாங்க சிலர். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காம லோப மத மாச்சரியத்தை ஏதாவது ஒண்ணு விடணும். அங்க போயாச்சுன்னா நான் இனிமே கோவப்பட மாட்டேன். காசிக்கு போயாச்சுன்னா இனிமே என்ன செய்யக்கூடாது, கோவமே. அப்படி ஒருத்தர் காசிக்கெல்லாம் போயிட்டு வந்து இனிமே சார் நான் இனிமே கோவத்தெல்லாம் விட்டுட்டேன் சார் அப்படின்னாரா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அவங்க என் வீட்டுக்கு வந்து டீ சாப்பிட்டு போங்களேன் அப்படின்னாரா. டீ சாப்பிட கூப்பிட்டு போயிருக்காரு வீட்டுக்கு. வீட்டு போய் 2 பேரும் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவர் டீயை வாயில வச்சா பாருங்க, போய் கம்முன்னு கீழே போட்டு டீயா போட்டிருக்க நீ அப்படின்னு மனைவியை கூட்டு திட்டுறாரு. உடனே அந்த பக்கத்துல இருக்க எனக்கு இப்பதான் கோவத்தை விட்டுட்டேன்னு சொன்னீங்க. சிவா இங்க பாருங்க, எனக்கு கோபம் வராது, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு கோபம் வரும் அப்படின்னா. அப்ப ஒரு விஷயத்துல வந்தாலும் குற்றம் தானே, கோபம் தானே. எந்த நிலையில கோபம் என்ன செய்யக்கூடாது, கோபத்தை தவிர்க்கணும். கோபப்பட்டா என்ன ஆகும், கடைசி கொலையில போய் முடியும். கோபம் எதுல முடியும், களவு கொலையில போய் முடியும். அவங்களோட மதம் ஆச்சரியம் களவு கொலையில போய். சிலர் பார்த்தீங்கன்னா கோவம் வந்துருச்சு என்ன செய்வாங்க தெரியுமா, ஏய் என்ன மிருகம் ஆக்கிறாதடா அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படித்தானே சொல்லுவாங்க, என்ன மிருகம் ஆக்கிறாத, என்ன கொலகாரம் ஆக்கிறாத அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஆயிடுவாங்க. கோவம் வந்துச்சுன்னா திடீர்னு 2 பேரை வெட்டி போட்டு ஜெயில போய் உள்ள உட்காந்துருப்பாங்க வாழ்நாள் முழுக்க. 1 நிமிட கோபம் வாழ்நாளே என்ன செஞ்சிடும், தோல்வி முடிச்சிடும். அதனால கோபத்தை என்ன செஞ்சிடணும், கோபம் நச்சு பழம் போன்று. இஸ் பாய்சன் ஃப்ரூட். பாய்சன் ட்ரீல என்ன வரும், பாய்சன் ஃப்ரூட் தான் வரும். நச்சு மரத்துல என்ன வரும், நச்சு பழம் தான் பழுக்கும். அதனால கோபத்தை என்ன செஞ்சணும், தவிர்க்கணும். சொல்லும்போது குறிஞ்சாசம் சொல்றாரு, மனமே ஆசை அராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடன் 5 நீ இணையாய் திருமுறைகள் ஓதாய் சீச்சி. என்ன சொன்னாரு, சி சி சினமே தவிராய். சினம்னா கோபம், கோபத்தை என்ன சொன்னாரு, சீச்சின்னு ஒரு வார்த்தையை போட்டு அதை முதல்ல தவிர்க்கணும் அப்படின்னு. இப்ப எத்தனை வீட்டுல கோவப்பட்டு என்னென்ன எத்தனை பேர் குடும்பம் 2 தெரியுமா உங்களுக்கு, இந்த கோபத்தினால அந்த விளைவு. ஒருத்தவங்க டைவர்ஸ் பண்ணவங்களை போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, எதுக்குங்க டைவர்ஸ் பண்ணீங்க, என் கோபத்துக்கு அவன் ஆளாயிட்டா, நீங்க மறுபடியும் நீ சேர சொல்லாங்க சுவா அப்படிங்க நம்மள, நீ மறுபடியும் என் வீட்டுக்காரியை மட்டும் நான் கண்ணால கூட பார்க்கவே மாட்டேன் சுவா, அதெல்லாம் ஒண்ணுங்க பேசுனா சரியாயிருங்க வாங்க அப்படின்னா, என் கோபத்தை ரொம்ப ஆளாக்கிட்டான், கோபத்தை ரொம்ப உண்டு பண்ணிட்டான், நான் இன்னுமே பேசுறதா இல்லை, டைவர்ஸ் என்ன ஆயிட்டான்னு பரவாயில்ல அப்படிங்கிறான். எதனால, இந்த கோபத்தினால. சேர்த்து வைப்போம்னு நினைச்சா நமக்கு 2 திட்டு, சரி வாய்த்தா பண்ணிருக்கு, வேற வழி இல்லை. ஏன்னா இல்லை, இந்த கோபத்தினாலதான் நிறைய. அதுலயும் சென்னை பக்கத்துலாம் போயிட்டீங்கன்னா காதலிச்சு கல்யாணம் முடிப்பாங்க, மறுமாசம் பார்த்தா டைவர்ஸ். ஏன்னு கேட்டா 2 பேருக்கு ஒத்து வரல. என் கோபத்துக்கு நீ ரொம்ப ஆளாகிக்கிட்டு இருக்க, இது சாவாசம் எனக்கு வேண்டாம், டைவர்ஸ் பண்ணு, எனக்கு எத்தனையோ வேலை இருக்கு, நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் என்ன செய்வேன், சொந்தமாக நின்று என் காலத்தை ஓட்டிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் படிச்சுட்டு என்ன செய்யறாங்க, சொந்தமாக நிற்கிறேன்னு சொல்லி பூரா டைவர்ஸ் பண்ணி இப்படிதான் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் கணவர் என்ன செஞ்சாலும் கணவரோடு தான் வாழ வேண்டும் என்பதை மறந்துடக்கூடாது. ஈஸியா டைவர்ஸ் பண்ணிட்டு போற காரியமா கல்யாணங்கிறது? அப்படியா, சொல்லுங்க பாப்போம். கல்யாணங்கிறது என்னது, 1000 காலத்து பயிர்னு சும்மா வச்சிருந்தாங்க. எத்தனை பேர் அடி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் ஒரே அந்த கணவரோடு கடைசி வரைக்கும் உயிர் போற வரைக்கும் அந்த கணவரோடு வாழ்றாங்க. அவங்க தான் ரொம்ப உத்தமத்தில் உத்தமம். அப்படி எத்தனையோ பேர் அடியெல்லாம் பார்த்துருக்கு. ஈஸியா டைவர்ஸ் பண்ணிட்டு போற காரியம்லாம் கிடையாது. வாழ்வோ சாவோ கணவரோட அப்படிங்கிற அந்த நிலையோடு கடைசி வரைக்கும் வாழும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. அப்படி காசி மட்டும் இல்லாமல் ஒரு நாள் உபவாசம் இருந்து, காசியில போய் ஒரு நாள் உபவாசம் இருந்து விஸ்வநாத பெருமானை அந்த தாமரை மலர் போன்ற திருவடிகளை
கங்கையில் மூழ்கி காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்தால் நம்முடைய குற்றங்கள் எல்லாம் ஒழியும். அதுவும் அபுத்திபூர்வமாக செய்த மாபாதகங்கள் எல்லாம் போகும். அது மட்டும் அல்லாமல் 1 மாத அளவும் செய்தால் புத்திபூர்வமாய் செய்த மாபாதகங்களில் ஒன்று போகும். ஒன்று போகும். மாபாதங்கள் ஒன்று போகும். போய் தரிசனம் பண்ணாலே. 2வது, அக்காசி அல்லாமல் கேதாரம் முதலிய திருவையாறு இறுதியாக சொன்ன புண்ணிய தலங்கள் என்னென்னலாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் நீராடி பெருமானை போய் தரிசனம் செய்தால், இவ்வாறு செய்தால் அந்த குற்றம் எல்லாம் போகும். முதல்ல என்ன சொன்னேன், சாமி பார்த்தாலே மாபாதங்கள்ல ஒன்று போகும். அதே இது புண்ணிய தலங்கள்லாம் போய் சென்று வழிபாடு செய்ய மாபாதங்கள் ஒன்று என்ன செஞ்சிடும், குற்றங்கள் போய்கிட்டே இருக்கும். நம்ம மாபாதகம் எத்தனை செஞ்சோன்னு யாருக்கு தெரியும், மனதால எத்தனை செஞ்சோன்னு யாருக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு நினைப்புக்கு ஒரு பிறப்பு உண்டு. அப்ப புண்ணிய தலங்களை போய் நாம் தரிசனம் செய்தால் ஒரு பிறவி குறையுமா குறையாதா? கட்டாயம் பிறவிகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சாமி தரிசனம் பண்ண சிவ பூஜை பண்ண திருக்கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்ய நம்மளுடைய பிறவிகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். இன்னைக்கு ஒரு 1 லட்சம் பிறவி இருக்குன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு என்ன ஆயிரும், 1000 ஆயிரும். 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 100 ஆயிரும். 100 வந்து 10 ஆகும், 10 2 ஆகும், 2 1 ஆகும். அதுக்கப்புறம் பிறவியே இல்லாம. நம்ம இது வரைக்கும் எத்தனை தாய் வயிற்றுல இருந்து பிறந்து வச்சிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். 1 தாய் 2 தாய் பல கோடிய தாய் உடனே அவமாய் அடியாது. அன்னை அதை சொல்றேன். 1 தாய் 2 தாய் பல கோடிய தாய் உடனே அவமாய் அழியாதே. 1 கால் முருகா பரமா குமரா உயிர்காய் என போத அருள்தாராய். எப்படி வர்றாரு அறிஞர்? 1 கால் நான் 1 காலமாவது என்ன செஞ்சிடும், முருகான்னு சொல்லாம விட்டுட்டேனேங்க. 1 கால் முருகா பரமா குமரா உயிர்காய் எனவோது அருள்தாராய். முருகாய் எனவோர் தரமோ அடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனிங்கிறாரு அறிஞர். அதனால எத்தனையோ தாய் வயிற்றுல இருந்து நம்ம பிறந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு பிறவியும் நமக்கு தாயின் தகப்பனாராக வருவது யாருன்னா சிவபெருமான் தான். நம்ம ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு தாயின் தகப்பனாராக வருவார். உண்மையான தாய் தகப்பனார் யாருன்னா அம்மையும் அப்பருமே. அவர் ஒருத்தர் தான் அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாவியும் நீ ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ ஒருகுளமும் சுற்றரும் ஒருவரும் நீ துய்ப்பனும் உய்ப்பனும் தொற்றுவாய் நீ துணையாய நெஞ்ச துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ எருந்த செல்வன் நீயே என்று சொல்வதற்கு எல்லா உறவும் சுவாமி தான். இந்த மாமா மாமியால என்ன செய்வாங்க, உங்களுக்கு தீங்கு செய்வாங்க. சிவபெருமன் தீங்கு செய்ய மாட்டார். அவர் நன்றுடையான் தீயதிரான். அது நல்லது மட்டுமே தான் செய்வார். உயிர்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைப்பே இருக்காது சாமி கிட்ட. அதான் நன்றுடையான்னு சொன்னவரு தீயது இல்லான்னு. ஒருத்தர் நல்லவன் சொன்னா போதாதா, இவன் கெட்டதே ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லணுமா? இவர் ரொம்ப நல்லவிட முடிஞ்சு போச்சு. ஏன் அப்படி சொன்னார்னா, ஞானசம்பந்த பெருமான் நன்றுடையான்னு சொன்னவர் ஏன் தீயது இல்லான்னு சொன்னார்னா, இந்த உலகத்து மக்கள் ஒரு நன்மை செய்தால் மனதுல கொஞ்சமாவது வஞ்சகனை வச்சுக்கிட்டு தான் கொடுப்பாங்களாம். ஒரு நல்லது செய்யும் போது நாளைக்கு ஏதாவது நமக்கு செய்வான் அப்படிங்கிற பிரதிபலனை எதிர்பார்த்து தான் ஒருத்தருக்கு உதவி செய்வார். இன்னைக்கு நம்ம 1000 ரூபா கொடுத்தா நாளைக்கு நம்ம கஷ்டப்படும் போது அவன் கொடுக்காமையா போயிடுவான். ஏதாவது ஒரு வஞ்சகண்ணத்தை வைத்துக் கொண்டுதான் என்ன செய்வாங்க, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் தர்மமோ தானமோ செய்வார்கள். ஆனா சாமி இப்படி கிடையாது. அவருக்கு எதுவும் கொடுக்கணும் அவசியமும் கிடையாது. நீ வழிபாடு செஞ்சாலும் சரி செய்யாதாலும் சரி அவருக்கு ஏதாவது இருக்க போதா? வழிபாடு செஞ்சா நமக்கு நல்லது, உயிர்களுக்கு நல்லது. பூஜை செஞ்சா நமக்கு நல்லது. சாமி அதுக்குதான் வகுத்து கொடுத்துரு, இதை செஞ்சாது வாங்கப்பா அப்படின்னு ஆகமத்துல சொல்லியிருக்கோம். கோயில போய் வழிபாடு செய்வது, மலர் பறிச்சு கொடுப்பது, பூஜை செய்வது எல்லாமே உயிர்களுக்கு தான். இது செஞ்சா நம்ம சிந்தனை வரும், வேற எதுலையும் நம்ம மனம் செல்லாது. மனம் அடங்குவதற்கு தான் எல்லா பூஜை வழிமுறைகள் எல்லாமே. மனம் அடங்குவதற்கு பூஜை செய்வதுதான். மனம் அடங்கிடுச்சுன்னா நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். மனம் அடங்கிருச்சுன்னா உலக பொருள் மேல நாட்டம் குறைஞ்சிருச்சுன்னா இறை சிந்தனை வந்துருச்சுன்னா நமக்கு அதோட முடிஞ்சு போச்சு. உலக சிந்தனை கொஞ்சம் கூட எதுலையும் பற்று இல்லாம இருக்கும். நம்ம இங்க வந்து இந்த சொப்பனை கேட்கலாம், அப்படியே ஆகா ஓ சூப்பர் அப்படின்ட்டு ஏரியா காணதும் சிந்தனை முழுவதும் எங்க போயிருது, வீட்டு சிந்தனை. ஐயோ நேரம் பிள்ளைக்கு என்ன செய்யுதோ அந்த சிந்தனை போகுது. இது தாண்டுற வரைக்கும் இருந்தாலும் குடும்ப அளவுக்கு என்ன செய்யணும், நீங்க சாமியை நினைச்சுக்கிட்டே இருங்களேன், உங்களுக்கு துன்பமே வராது. அவரை மறந்தா துன்பம், நினைச்சா நீ அவரை சிந்தனை பண்ணுங்க, உங்களுடைய வீட்டுல உள்ள நல்ல காரியங்களும் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க சாமியை மட்டும் சிந்தனை பண்ணுங்க, திருக்கோயிலுக்கு வாங்க, வழிபாடு செய்யுங்க, சிவத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்க வீட்டுல உள்ள நல்ல நிகழ்ச்சியெல்லாம் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. சரிதானா? அப்படி 2வது அந்த ஒரு நாள் உபவாசியா வேற இருக்கணும். அங்க போய் வழிபாடு செய்யும்போது ஒரு நாள்
விரதம் இருக்கணும். உபவாசம்னா என்னதுன்னா விரதம் இருக்கணும். அது மாதிரி புண்ணிய தலங்கள்லாம் போய் ஒரு நாள் விரதம் இருந்தால் ரொம்ப சிறப்பு. விரதம் இருந்து ஒரு வேளை சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம போனதுமே காலை டிஃபன் எங்கெங்க இருக்கும், எந்த கடாவையும் மதியம் எங்கே போய் சாப்பிடலாம், இரவு எங்கே போய் சாப்பிடலாம், இதே குறிக்கோளோடையே போய் சாமியை கடைசி பார்க்கறது இல்லை. எந்த கடை அப்படின்னு தான் என்ன செய்யறாங்க. இந்திரன் புத்திரன் அல்லாது குற்றத்தினால் சங்கிக்க சங்கோத்திரம் பண்ணி திருவாரூரில் வந்து தியாகராஜரை பூஜித்து புத்திரன் உண்டாகும். யாரு இந்திரன் வந்து திருவாரூர் வந்து பூஜித்ததுக்கு போது அவனுக்கு புத்திர பாக்கியமே கிடைச்சு. அவர் புத்திரன் பேர் என்ன பேர் சொல்லுங்க பார்ப்போம். இந்திரனுடைய புத்திரன் ஜெயந்தன், மறந்துடக்கூடாது. இந்திரனுடைய பையன் வந்து ஜெயந்தன். ஜெயந்தன் தான் அங்க இது சூரபத்மன் ரொம்ப துன்பப்பட்டு இருப்பான். இந்திரன் தப்பிச்சிருவான், அவன் மகன் மாட்டிக்கிடுவான். அவனை ஜெயிலில் போட்டு கஞ்சி குடிக்க வச்சு கொசுவை கடிக்க விட்டு படாது பாடு போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அவன் உறங்கிட்டு இருக்கும்போது முருகப்பெருமான் அவன் கனவுல தோன்று வரான். யார் கனவுல? சரி, இப்போ நான் யாரும் தெரியல அப்படின்னு முருகப்பெருமான் கேட்பாரான். சாமி, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் என்னை நீங்கள் காப்பாற்ற வந்திருக்கீங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னாரு. நான் வந்து சிவபெருமானுடைய மைந்தன், தேவர்களை காக்க வந்த தேவ சேனாதிபதி, உங்களையெல்லாம் மீட்டு உங்களையெல்லாம் விடுவிக்க வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்னது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமி என்ன பண்ணுவாரு, சூரபத்மனை அழித்து அவனுக்கு அருள் செய்து தேவர்களையாம் விடுவித்து தேவ சேனாதிபதியாக முருகப்பெருமான் வழங்குவார். இன்னைக்கு என்ன நாள்? ஆசி மகம். முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அது மாதிரி சாமிக்கு ரொம்ப விசேஷமான நாள். இன்னைக்கு நடராஜர் அபிஷேகம். ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொருத்தரும் நடராஜ பெருமானை வணங்குவாங்க, வழிபாடு செய்வாங்க. முதல் காலம் மார்கழி. மார்கழி மாதம் யார் வணங்குவா? விநாயகர் பெருமானும் வல்லவியும் மார்கழி மாதம். அதுக்கடுத்து இப்போ இது 2வது காலம் தானே, தை மாசி. இது 2வது காலம். 2வது காலத்தில் யார் வணங்குவா? பிரம்மாவும் சரஸ்வதியும். இந்த நாள் நடராஜ பெருமானை வழிபாடு செஞ்சா படிப்பு நல்லா வரும். இன்னைக்கு சாமி நடராஜ பெருமானை பூசித்தால், கண்டு தரிசனம் செய்தால் படிப்பு வராதவங்களுக்கு கூட படிப்பு வரும். இன்னைக்கு அவங்க தான் பூஜை பண்றாங்க. யாரு? பிரம்மாவும் சரஸ்வதியும். 3வது காலத்துல விஷ்ணுவும் லட்சுமியும். 4வது காலத்துல ருத்ரனும் பார்வதியும். 5வது காலத்துல மகேஸ்வரனும் மகேஸ்வரியும். 6வது காலத்துல சதாசிவமூர்த்தியும் மனோன்மணியும். இப்படி ஒவ்வொரு காலத்தையும் அவர்கள் துதிப்பார்கள். இன்னைக்கு பிரம்மாவும் சரஸ்வதி தேவியும் இன்னைக்கு நடராஜ பெருமானை பூசிக்கக்கூடிய நன்னாள். நம்ம 7 ஆரம்பிச்சோம், இதை முடிச்சிடும், இன்னும் ஒரு 5 நிமிஷம் முடிச்சு. என்ன அப்படி ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் பூசிப்பார்கள். அப்படி புண்ணிய தலத்திலாம் போய் சென்று வழிபாடு செஞ்சா நல்ல புத்திரன்கள்லாம் கிடைக்கும். புத்திர பாக்கியம்லாம் புண்ணிய தலத்துல போய் சென்று சேவிச்சால் நமக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பா திருவெண்காடு போய் அந்த முக்குளத்தில் நீராடி ஞானசம்பந்த பெருமானுடைய கண்காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே என்கின்ற அந்த பதியத்தை பாடி பேயடைவாய் பிரிவைதும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயர வேண்டாம் ஒன்றும் வேயனதோல் உமைப்பங்கன் வெண்காட்டு முக்குளனி தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே என்று ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த பதியத்தை பாடினால் கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஐயர வேண்டான்ட்டாரு. நீ கவலையே படாத, நீ சந்தேகப்பட்டு போய் அங்கே போய் வழிபாடு செய்யாது. ஐயர வேண்டாம் ஒன்று ஆயிரவே வரம் பெறுவர் ஐயர வேண்டாம் ஒன்று வேயனதோல் உமைப்பங்கன் வெண்காட்டு முக்குளனி பேயடைவாய் பெரிவயதும் பிள்ளையினோடு உள்ள நினைவு. பிள்ளை வாக்கி வேணும்னு சொல்லி போய் கேட்டு அந்த முக்குளத்தில் நீராடினால், சந்தேகப்படாம போய் நீராடினால் கண்டிப்பா என்ன கிடைக்கும்? புத்திர வாக்கியம் கிடைக்கும். இந்த பக்கத்து வீட்டுல சொன்னாங்க, இந்த திருவெண்காடுக்கு போய் ஏதோ 3 குளத்திலே நீராடினா ஏதோ புத்திர பாக்கியம் கிடைக்கும் சொன்னாங்க. எதுக்கும் வந்து நீராடிதான் பார்ப்போமே அப்படின்னு இல்லாம இந்த பதிகத்தை உரைப்போடு அங்க போய் பாடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். கண்காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் அந்த பதிகத்தை உரைப்போடு போய் என்ன செய்யணும்? சென்று பாடணும். கண்டிப்பா சாமி கொடுப்பாரு என்கின்ற நிலையோடு போய் சந்தேகத்திலே போய் என்ன செய்யக்கூடாது. ஒருத்தருக்கு சொன்னாங்கிறதுக்காக போய் இது பண்ணக்கூடாது. நம்பிக்கையோடு போய் சென்று பாடினால் கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? புத்திர பாக்கியம் கிடைக்கும். எந்த தளத்துல சொல்லுங்க பார்ப்போம். திருவெண்காடு. ஆமா, பட்டத்தரு திரு வெண்காடன்னு பேர் அவருக்கு. வெண்காடான்னு சேதுநாதன், அதே தான், அதை கரெக்டு. அப்படி
அப்படி சொல்றாரு இந்த பாட்டுல வந்து. புத்திரன் புத்திர பாக்கியம் கிடைக்கும். ரெண்டாவது அதுக்கப்புறம் சொல்றாரு, சிவஞானியை பூசித்தாலும் அக்குற்றம் போகும். எப்படி நாம் செய்த மாபாதங்கள் சிவஞானியை தரிசனம் செய்தாலும் குற்றம் போகும். சிவஞானிகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். சிவ வேடத்தை பார்த்தாங்க என்ன தினசரி ஒரு திருநீர் ருத்ராட்சம் தரிச்சவங்க நீங்க கண்டு தரிசனம் பண்ணீங்கன்னா உங்க வினை நீங்கும். யாரை பார்த்தா? விபூதியையும் ருத்ராட்சத்தையும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்க பாவம் கண்டிப்பா போகும். ஆதி மல முத்தன் அவன் சிவன் உயிருக்கு ஆறுயிர் அகலாதே வினைப்பலன்கள் அருந்தி மலம் அறுப்பான் அனாதி எனக்கு கெட்டாத என மதித்து தன் முன் மனோலய வாழ் உறவெல்லால் கண்டவர்தால் வணங்கி. அப்படி யாரு சிவஞானியா இருக்காங்களோ அவங்களுடைய திருவேணியை பார்த்தாலும் சரி, அந்த திரு வேடத்தை பார்த்து தரிசனம் செய்தால் நம்மளுடைய மாபாதகங்கள் என்னாகும். அடுத்த உருத்ராட்சம் தரித்தவர்கள் உருத்ராட்சம் தரித்திருந்தாலும் அவங்க பார்த்தாலும் என்ன ஆகும்? பாவம் போகும். உருத்ராட்சம் எல்லாம் தரிச்சிருக்கீங்களா? இப்பதான் கோயிலுக்கே வந்திருக்கோம். இனிமே தான் அதை பத்தி என்னன்னு யோசிக்கிறோம். சில பேர் இருக்காங்க. கண்டிப்பா ருத்ராட்சம் தரிச்சா நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ருத்ராட்சம் தரிச்சா நிறைய நோய் வருது இல்ல, அந்த நோயில இருந்து நீங்க தப்பிக்கணும் ருத்ராட்சத்தை என்ன செய்யணும்? போடணும். ருத்ராட்சம் தரிக்கணும்னா ஒரு நியதி இருக்கு. மது மாமிசம் சாப்பிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா மஞ்சள் பையை தூக்கிட்டு போயிடக்கூடாது. அது சாப்பிடாம இருந்தா கண்டிப்பா என்ன செய்யணும்? ருத்ராட்சம் கண்டிப்பா. ஏன்னா எவனே வந்தா கூட நீங்க கண்டிப்பா நரகம் போக மாட்டீங்க. ருத்ராட்சம் தரிச்சா யாரும் எங்க போக மாட்டாங்க? நரகம். நியதி என்னன்னா அதை போடுறதுக்கு நியதி என்னன்னா மது மாமிசம். என்ன நம்ம நரகத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு இதை கூட செய்ய வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. நரகம் போகாம இருக்கணும் என்ன செய்யணும்? ருத்ராட்சத்தை எவன்கிட்ட மாட்டாம இருக்கணும்னா கண்டிப்பா என்ன செய்யணும்? ருத்ராட்சத்தை தரிக்கணும். நீங்க அட்டைங்க தெரிஞ்சு போவோம், தெரிஞ்ச விஷயம் தான். நீங்க அப்படிலாம் இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கே போய் என்ன செஞ்சிருங்க எல்லாருமே. அடுத்த பௌர்ணமிக்கு வரும்போது நீங்க எல்லாரும் ருத்ராட்சம் போட்டதீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். போடாதவங்க போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா. சில பேர் பயப்படுறாங்க, இது போட்டா எதாயிருமோ அதாயிருமோ. அது நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. அது தரிச்சா சிவபெருமானே தரிச்சிருக்காரு. மணி அக்கு அணியும் மரண் நஞ்சு வஞ்சி மருகி விண்ணோர் பணிய கருணை தரும் பரன் தில்லை அந்நாள் திறத்து துணிய கருதுவது இன்றே துணி துறைவா நிறை பொன் அணிய கருதுகின்றார் பலர் மேன்மேல் அயலவரே. நிறைய பொண்ணு அணியன்னு நினைக்க கூடாது. எனக்கு 5 பவுனுங்க, அடுத்த வருஷம் பார்த்தா இது 6 பவுனுங்க கூட்டிட்டு போய் நான் இது ஒரு ருத்ராட்சம் போட்டிருக்கேன், இன்னைக்கு 5 மாலை போட்டிருக்கீங்க இப்படி சொல்லணும். இப்படி சொன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல, பட்டை ஒழிச்சிட்டு நம்ம பக்கம் வந்துட்டாருன்னு சொல்லி சாமியை சேர்த்துக்கூடாது. நான் இருக்க நகைகளை கூட்டிக்கிட்டே போறேன் அப்படின்னா நிறைவும் அணிய கருதுகின்றார் பலர் மேன்மேல். சிவபெருமானுக்கு எல்லாம் அண்மையில இருப்பாங்க. நிறைய ருத்ராட்சம் தரித்தவங்களுக்கு சிவபெருமானுக்கு அண்மையில வந்துடுவாங்க. நிறைய பொன்னடிவங்க சிவபெருமானுக்கு விலைக்கு அயலவரா இருப்பாங்க. சரிதானா? சரி, அப்படி உருத்ராட்சம் தரித்தாலும் பாவம் போகும். உருச்சானம் தரிச்சவங்களும் அதை பார்த்தாலும் பாவம் போகும். சரி, இதுக்காரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த சிவ தர்மோத்தரத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரையை நிறைவு. சிவநாமனம் குளிர உபதேச மந்தமிரு செவி மீதிலும் பகசை குருநாதா சிவகாம சுந்த இதன் வர பாலகந்த இனசெயரே விரும்பி உள்ளம் நினையாமல் அவமாய் குண்டுலகி விருதாளைந்துழலும் அடியேனை அஞ்சல் என வரவேனும் அறிவாகமும் பெருகையிடரானதும் தொலையாறு ஞான இன்பமது புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடை ஒன்று ரகுராம சிந்தை மகிழ்மறிவோனே நவலோகமும் கைதொழும் நிஜ தேவளம் கிருத நலமான விஞ்சை கதி விலை போவே தேவயானயம் குரமின் மனவாள சம்பொரு திறமீரம் இஞ்சு கதிவடிவேலா திருஆவினன் குடியில் மறுவேல் சவுந்தரி ஜெகமேவை கண்ட வீரர் பெருமாளே. கைலாய் பரமதி விஞ்ஞான போத நெறி காட்டும் என்னை கைலாய்வை கண்டான் சந்ததிக்கோர் விஞ்ஞான பானுபாகி உயிலாரும் பொருள் திருவாவூர் திரைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி பரப்படையோன் திருமரபு நீடூலி தலைக மாதம் பவப்பெரும் கடலை கடந்திருத்தற்கு பரமன் வகுத்த அருளறியை உவப்புடன் உயிரை கடைபிடித்து உயவதும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசம் தரணிகை எங்கும் தன்னருள் செங்கோல் வச்சியும் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாது பெய்க வடிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க
குறைவில்லாத இகழ்வாக நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வெளிமல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மையம் நீடுக மாமலை பண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தெய்வன் திருநீர் சிறக்கி வைத்து பார்வதி பதையே என்னாளுடைய சிவனையை போற்றி வெற்றிவேல் முகனுக்கு சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பலம் நமதுங்க ஊற்றிடுறீங்களா ஆ தம்பி